सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् मन्दस्मितमुकाम्बोजं महनीयगुणार्णवं मधुराभाषिणं शान्तं सर्वभूतदयापरं भक्तवात्सल्यजलधिं परमानन्दविग्रहं ज्ञानानन्दं प्रपन्नोऽस्मि निर्मलज्ञानसिद्धये யார் எது கேட்டு நின்றார் எவர் எந்த குறைகள் உள்ளார் ஓருற அவர்கட்கு அது ஈயும் உத்தம வள்ளல் மாயா தேருரு மருட்செல்வத்தை என்றுமே குறையாது ஈயும் பேருரு தாதா ஞானானந்தன் பெயரே போற்றி பவப்பிணியகல கண்ணால் பரிவுற நோக்கி இன்சொல் நவப்பெரு மருந்தை ஈந்து நகையனுபானம் காட்டி புவிக்கெல்லாம் இவன் போல் இல்லை என்னவே புகழுகின்ற தவப்பெரு மருத்துவன் ஞானானந்தன் தாள்கள் போற்றி மும்மலமாகும் தீய புறத்தினை முனிந்து சுட்டு செம்மைசார் ஞான கங்கை சிரத்தினில் அணிந்து நீற்றை அம்மையிற் பூசி அன்பர்க்கு அன்பனாய் நிற்கும் கோவல் விம்முரு ஞானானந்த மெய் சிவன் தாள்கள் போற்றி सद्गुरुनाथ महाराज की जय। வாகீஷ கலாநிதி கிவா ஜெகநாதன் அவர்கள் ஞானானந்த பாமாலைன்னு எழுதியிருக்கார். அம்மாவா இருக்கிற குணம் அவர்கிட்ட எப்படி இருக்கு, அப்பாவா இருக்கிற குணம் எப்படி இருக்கு, அப்படி ஒன்றுன்னா வர்ணிச்சுண்டே வரார். இதுக்கே தனியாக ஒரு சப்தாகம் பண்ணணும். நாம ஒன்று ஒன்றுத்துக்கும் அது சொல்லி ஒரு தெய்வீக தாயாக எப்படி இருக்கார். ஞானேஸ்வர மகாராஜா மாவுலின்னு தானே கூப்பிடுறா, அம்மான்னு தானே கூப்பிடுறா. ஒரு அம்மா எப்படி குழந்தைய சுத்தம் பண்ணி அதை குளிப்பாட்டி அதுக்கு பால் கொடுத்து தூங்க வச்சு அதுக்கு அமைதியும் சாந்தியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்குறாளோ, நம்மளுடைய பாபங்கள்லாம் கழுவி சுத்தமாக்கி நம்மளை தெய்வீகமான முறையில் நம்மளை மாற்றி அலங்காரம் பண்ணி ஞான பாலை கொடுத்து மடியில் தூங்க பண்ணுற அம்மாவா சொல்கிறேன். சொத்து சேர்த்து பிள்ளைக்கு கொடுக்குற அப்பா மாதிரி தபசை சேர்த்து நமக்கு கொடுக்குறாருன்னு சொல்கிறேன். அப்படி வள்ளல்னு ஒரு பகுதி சொல்லும் பொழுது யார் என்ன கேட்டாலும் கொடுக்குற வள்ளல் அவர். ஆனால் நம்ம என்ன கட்டுட போகிறோம் பெருசா? லௌகீகமாக தானே கேட்க தெரியும் நமக்கு. எங்கிட்ட போய் இதெல்லாம் வந்து கேட்குறியே, உனக்கு புத்தி இருக்கான்னு சுவாமி சொல்ல மாட்டார். அதுவும் கொடுப்பார், அருட்செல்வமும் கொடுப்பாருங்க. நான் சொன்னேன்னு ஒன்றுமே நினைவில்லை. ஒரு ஐயங்கார் வக்கீல் ஒருத்தர் கேட்டார் சுவாமிகிட்ட, அவர் கொஞ்சம் பண கஷ்டம், பணம் வேணும், பேசுகிற சாமியாக இருக்குது கேட்டுவிடுவோமே அப்படின்னுட்டு கொஞ்சம் பொருள் வேணும்னார். சுவாமி இப்படி பார்த்தார், கேட்குறது தப்போன்னு பயம் வந்துடுத்து. அருளும் வேணும்னார், அட்ஜஸ்ட் பண்ணிட்டார் சட்டுன்னு. சாமி சிரிச்சுண்டு பொருளே அருள் அருளே பொருள் அப்படின்ட்டேன். அதோட பொருள் நமக்கு புரியணும், அதான் விஷயம். அருள் வந்துடுத்துன்னா பொருள் தானே வந்துடும். அருள் வரலன்னா வச்சுருக்கிற பொருளை அருளுக்கு செலவழிச்சா அருளும் வரும் பொருளும் வரும். இதான் ரகசியம் இல்லையா? பொருளுக்கு பொருள் என்ன, அர்த்தத்துக்கு அர்த்தம் என்ன, தர்மம்ங்கிறார் சுவாமி.
அப்படி இருந்துட்டா அவளுக்கு வாழ்க்கையில் குறைச்சலே இருக்காது. இது அத்தனை அடியார்கள் சரித்திரமும் நமக்கு அதை தான் காட்டக்கூடியதாக இருக்குது. அப்படி ஞான வள்ளல் அப்படிங்கிறார் சுவாமியை. அப்புறம் என்னன்னா, இனிய நன்மொழியே பேசி எவருக்கும் எளியனாகியே மனமெல்லாம் குளிர ஆடல் செய்பவன் மாட்சி சான்ற இனமெல்லாம் இவன்தான் பாலன் என்னும் இயல் கொண்டான் என்னும் கனமுடை குழந்தை ஞானானந்தன் தன் கடல்கள் போற்றி. குழந்தைங்க தெய்வமும் ஒன்றும் பாலே அப்படி கள்ளமில்லாத ஒரு குழந்தை. எத்தனை பேர் சாமி தரிசனம் பண்ண வந்துட்டு அவர் அர்ச்சாவதார மூர்த்தியை பார்த்துட்டு குழந்தை மாதிரி இடுப்பில் வச்சு கொஞ்சம் போல இருக்குன்னே சொல்லியிருக்கான். சாமியை பார்த்தா அந்த பாவனை வந்துடுறது. தாத்தாக்கு தாத்தா, தெய்வத்துக்கு தெய்வம், குருவுக்கு குரு, குழந்தைக்கு குழந்தை, அப்படி ஒரு சாமி இருக்கே. அவர் சொல்கிறார், குழந்தை எப்படி மழலை மொழி பேசுமோ அப்படி இனிமையான வார்த்தை சுவாமியோடது. மழலை பேசுகிற குழந்தை மாதிரி நிஷ்கபடமான ஒரு முகாரவிந்தம் அந்த சுவாமி. அது மட்டும் இல்லை, குழந்தை எப்படி விளையாடுமோ அப்படி நிறைய விளையாடுவார், நிறைய தமாஷெல்லாம் பண்ணுவார். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், கீவாஜா எழுதின பாடலோட அர்த்தம் ஞானத்தில் குழந்தைக்கும் குழந்தையாகி ஞானம் உடையோர்க்கு அறிவின் மன்னனாகிங்கிறார். ஸ்வயம் பிரகாச ஆனந்தகிரின்னு சுவாமியோட சிஷ்யர். அவர் சுவாமிகிட்ட சிஷ்யராகிறதுக்கு முன்னாடி பூர்வாசிரமத்தில் மதுரையில் பெரிய பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்து நல்ல வசதியாக இருந்தவர். ஆச்சார அனுஷ்டானம், நியமங்கள், பாராயணங்கள்லாம் உள்ளவர். காஞ்சி ஆச்சாரியர், சிங்கேரி ஆச்சாரியோட ரொம்ப பக்தி உள்ளவர். குடும்ப கடமைகள்லாம் ஆயிடுத்த. சன்னியாசம் வாங்கிக்கணும்னு ஒரு எண்ணம். ஆனால் அவர் என்ன நினைக்கிறார், நான் நிறைய படிச்சிருக்கேன், எனக்கு சன்னியாசம் கொடுக்குற யோக்கியதை இருக்கிறவா எனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறார். ப்ராப்ளமே அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சொரபூபதியன்னு அருணகிரிநாதர் சொல்கிறார். சிவன் சார் சொல்லும்போது தன்னையும் துறந்தவன் துறவிங்கிறார். உலகத்தை துறந்தவன் துறவின்னு நினச்சிட்டு இருப்பான். அகங்காரம் அமகாரமே போயிடணும். நான் இவ்வளோ படிச்சிருக்கேனே, எனக்கு வஸ்திரம் கொடுக்கறதுக்கு ஒரு தகுதி வேணுமே நினச்சிட்டா போச்சு. அந்த ப்ராப்ளம் அவர்கிட்ட இருந்தது. பாவம், நிறைய படித்தவர். அதனால் அவருடைய ஸ்க்ரீனிங்க்கு யாரும் மாட்டலை. காஞ்சி பெரியவா, சிங்கேரி பெரியவா ரொம்ப பெரியவான்னு அவருக்கு மரியாதை இருக்குது. அவள் 2 பேர்ட்டையும் கேட்டால் 2 பேரும் சன்னியாசம் கொடுக்கல. இல்லைங்கிறாளேன்னு வருத்தப்பட்ட போது அவள் சொன்னா, ஏன் வருத்தப்படுறேள், எங்களை விட பெரியவா இருக்கா கொடுப்பான்னுட்டா. அவளை விட பெரியவா யாரும் இவருக்கு தெரியாதுங்கிறதுனால தட்டி கழிக்கிறதுக்கு இப்படி சொல்கிறான்னு நினச்சின்னு விட்டார். பாவம், மனசில் அது ஒரு வருத்தம் இருக்குது. பிள்ளை பொண்ணுக்கிட்டலாம் சொல்லுவார், சன்னியாசம் வாங்கணும்னு பார்க்குறேன், சரியான குரு கிடைக்கல. நம்ம சரியான சிஷ்யனான்னு நம்ம பார்த்துக்கணும். குருவெல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம் நம்ம. அவர் பிள்ளை ஃபோட்டோகிராஃபர், முகில்னு அவருக்கு பெயர், புனை பெயர். இங்கே தான் கோபாலபுரம் கிருஷ்ணன் கோவில் இருந்தார். கடைசியில் ஆத்மீக சாதனையில் எத்தனையோ வகை இருக்குது, நமக்கெல்லாம் தெரியாது. அவர் எந்த ஜபமும் பண்ணி எனக்கு தெரியல, எந்த பாராயணமும் பண்ணலை, பெரிய அனுஷ்டானம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. மகான்களை ஃபோட்டோ எடுத்து மகான் ஆகிட்டார். அது ஒரு ஆத்மீக சாதனை. மகான்களை யூ ஹாவ் டு ஃபோக்கஸ், யூ ஹாவ் டு கான்சன்ட்ரேட். யாரை? குருநாதாளை, மகான்களை. ஒரு விதமான தியானம் அது. சித்திரப்படம் வரைவா ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் ஒரு விதமான தியானம் தான் அவளுக்கு. அவள் அறியாமே அவள் பண்ணுற தியானம். அவள் நான் ஹாஸ்யமாக சொல்லுவேன், 2 கண்ணால் பார்க்குற விஷயத்த ஒரு கண்ணால் பார்த்து 2 கண்ணால் எல்லாரையும் பார்க்க வைக்கிறா. அதனால் என்ன எடுத்து 3வது கண்டு திறந்து விடுறது அவளுக்கு. எத்தனை பேர் வீட்டில் அவள் போடுற சுவாமி பூஜையில் இருக்க. அவர் அப்படி மகாபரிவாலேருந்து எல்லையோ மகான்கள்லாம் ஃபோட்டோ எடுத்துருக்கா, சுவாமியை ஃபோட்டோ எடுக்கிற பாக்கியம் கிடச்சிது. அது அப்பாட்ட உடனே, அப்பா நீ சன்னியாசம் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கியே, திருக்கோவில்கிட்ட ஒரு சுவாமிகள் இருக்கார். யார் அது? ஞானானந்தகிரி சுவாமிகள்னு பேர். என்ன பரம்பரை அதெல்லாம் எனக்கு தெரியாது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கார். அடைச்சர் தான் போட. அழகாக இருந்தால் என்ன பண்ணுறது, உனக்கு ஃபோட்டோஜெனிக் ஃபேஸ் இருந்தால் போகிறோம். வித்வத் இருக்க வேண்டாமா? எனக்கு சன்னியாசம் கொடுக்கணும், அவருக்கு விஷயம் தெரிய வேண்டாமா? அது எனக்கு டெஸ்ட் பண்ண தெரியாதுப்பா, நீ போய் பார்த்துக்கோ. ரொட்டீன் எல்லாம் விசாரித்தார், சொன்னார். இவருக்கு ஒன்றும் திருப்திகரமாக இல்லை. பெரிய ஒரு வித்வத் இருக்கிற சன்னியாசியாக தெரியல. ஆனால் இவர் சொல்கிறதுனால பார்க்கணும் போலவும் இருக்கு. சரி போய் பார்ப்போம்.
ஒரு நாள் 2 நாளில் தெரிஞ்சு போயிட்டு போகிறது இல்லையா? பார்க்குறதுக்கு லட்சணமாக இருக்காருங்கிறது பார்த்தா தெரியும், யோகியத்தை இருக்காங்கிறது பழகினா தெரியும். பழகி தெரிஞ்சுக்கலான்னு போனார். இவர் உள்ள ட்ரங்கு பட்டி நிறைய புஸ்தகமெல்லாம் எடுத்துகிட்டு பாராயண புஸ்தகம், தடியாக புஸ்தகம், மடி செஞ்சு மான் தோல், கமண்டலம் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறார். ருத்ராட்ச மாலை எல்லாம். வாசல்லே நின்றுட்டு வருவோம் அப்படின்னு வரவே இருக்கிறார். ஓ, இவர் தான் சுவாமிகளா? சாதாரணமாக துண்டை கட்டி நிற்கிறார் குழந்தையாட்டம். பிள்ளை சொன்னது சரிதான், பார்க்க லட்சணமாக இருக்கார், மற்றதெல்லாம் தெரியலையே. தங்கிறதுக்கு அறை கொடுத்தார், வேளை வழிக்கு ஆகாரம்லாம் கவனிச்சுட்டார். அவருடைய அதிதி சத்காரங்கிற விருந்தோம்பல்ல மனசுக்கு ஒரு பிரியம் வந்தது. விஷயம் தெரிஞ்சிருக்கோ தெரியலையோ, நல்ல மனுஷன். 1 or 2 days இருப்போம், சரிப்பட்டா இருப்போம், இல்லைன்னா போயிட்டே இருப்போம். ஆச்சாரிய புருஷா எல்லாமே ஒன்றும் பதில் சொல்லலை. இந்த கிராமத்தில் இருக்க இந்த சாமியாரா பதில் சொல்ல போகிறது? பரம்பராண்டியோ பஞ்சத்துக்காண்டியோ யாருக்கு தெரியும்? ஒரு 2 நாள் ஆன உடனே எப்படி தெரிஞ்சுக்கிறது? சுவாமி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்க முடியுமா? ஷோமி ஒரு பயோடாட்டான்னு கேட்க முடியுமா? தெரியாது. அங்கே ஏதோ வித்வத் சதஸ் நடக்கிறது, அங்கே உட்காந்து அவர் அப்படி வித்வான்களோட பேசுகிறார், உபநிஷத்துக்கு பாஷ்யம் சொல்கிறாருன்னா தெரிஞ்சுக்கலாம். அப்படிலாம் ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல. ஏதோ கோவிலெல்லாம் பூஜை நடக்கிறது, இவர் உட்காந்து மணி அடிக்கிறார். அங்கே கட்டட வேலை நடந்துருக்கு, ஒரு பேர் செங்கல்லாம் எடுத்து கொடுக்குறார். பருமாறு இடத்துல போய் பருமாறுறார், குழந்தைகளோட விளையாடின்னு இருக்கார். நல்ல விஷயங்கள்லாம் பேசுகிறார், வாக்கில் வர்றதெல்லாம் நல்ல விஷயங்களாக இருக்குது. நமக்கு சன்னியாசம் கொடுக்குற தகுதி இருக்காங்கிற எண்ணம் மட்டும் இருந்தது. நித்திய கீதா பாராயணம் பண்ணுறது உண்டு. அது ஒரு பர்டிகுலர் ஸ்லோகத்துக்கு அவருக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் இருந்தது. இதுதான் வழி, இந்த ஸ்லோகத்தை எடுத்துன்னு போய் இதுக்கு அர்த்தம் என்ன சொல்லுங்கன்னு கேட்போம். சொல்லிட்டான்னா சந்தேகம் தீர்ந்துதே, நம்ம குருநாதர்னு ஏற்றுனுடலாம். திருன்னு முழிச்சாருன்னா சாப்பாடு போட்டு மட்டும் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு பொட்டி எடுத்துன்னு கிளம்பிடுவோம் அப்படின்னு தீர்மானம் பண்ணி அங்கேருந்து வரார். ரூமில் சுவாமி இல்லை, கீதை புக்கை கையில் வச்சுட்டே வரார். சுவாமி எங்கே அப்படின்னார். அதோ அங்கே குழந்தைகளோட விளையாடின்னு இருக்கார் அப்படின்னா. பைரவர் சன்னதியை சுற்றி வந்து பசங்களோட ஒளிஞ்சு பிடிச்சி விளையாடின்னு இருக்கார். ஞான பைரவம் பஜ, ஞான பைரவம் பஜன்னு நினச்சிட்டார். நம்ம வந்த இடம் தப்பு, இவருக்கு இதெல்லாம் தெரியறதுக்கே வாய்ப்பு இல்லை. பகவத்கீதைன்னு ஒரு புக்கு இருக்குன்னு தெரியுமோ தெரியாதோ அதுவே தெரில. நம்ம எதாவது கேட்டுவிட்டு திருன்னு முழிச்சார்னா நன்னா இருக்காது, நம்ம பேசாமல் கிளம்பிடுவோம், கேட்கவே வேண்டாம்னு நினச்சார். விளையாண்டு இருந்த இடத்துலேருந்து இவர் திரும்பி பார்த்துட்டு அவர் வச்சுட்டு இருந்த ஸ்லோகத்துக்கு சம்ஸ்கிருதத்தையும் அர்த்தத்தை சொல்லிட்டு திருப்பி விளையாட ஆரம்பிச்சுட்டார். சாட்டாங்கமாக விழுந்தார் சுவாமி கால். சுவாமிகிட்டே சன்னியாசம் வேண்டார். நான் முதல்ல தபோவனம் போகும்போது அவரை பார்த்து சுவாமி நினச்சுட்டேன். அப்படி இருப்பார், அவரும் ஜம்முன்னு இருப்பார், தேஜோமயமாக இருப்பார். இதான் ஞானத்தில் குழந்தைக்கும் குழந்தையாகி ஞானம் உடையோர்க்கு அறிவின் மன்னனாகி. அன்அஸ்யூமிங் கேரக்டர், புரிஞ்சுக்க முடியாது சுவாமியை. எந்த மகானையும் நம்ம ஜட்ஜு பண்ண முடியாது, அதுதான் உண்மை இல்லையா? சரண்டர் ஆகிடணும், அது ஒன்று தான் அவள்கிட்ட விஷயம் தெரிஞ்சுக்க முடியும். அப்படி அப்பேற்பட்ட குழந்தைன்னு சொல்கிறார். அப்புறம் என்ன, பவரோக வைத்தியன்னு சொல்கிறார். என்ன ஔஷதம் சொல்கிறார் கீவாஜா? பவப்பிணியகல கண்ணால் பரிவுற நோக்கி. ஒன்னொன்னும் ட்ரீட்மெண்ட்டான். கண்ணால் பார்த்துட்டார், குணமாயிடுத்து. கண்ணால் பரிவுற நோக்கி. பெரியசாமி தூரன் அவர்களுக்கு பிரெயின் டியூமர் வந்த பொழுது வடகுமரி அப்பண்ணா சுவாமிகள் சொல்லி சவுந்தரா கைலாசம் அம்மா கூட்டின்னு போனால் ஒரு மகான் கிட்ட போய் இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கேன்னு நினச்சார். நேற்று ஒரு பாட்டு பாடினார். அவர் அந்த நேரத்தில் எழுதின பாட்டு. இங்கேருந்து போகும்போது அவர் சௌராஷ்டிரத்தில் எழுதினா, நாங்கள் கதன குதூகலத்தில் அதை மாற்றி பாடுவோம். குருதேவ தேவா சரணென்று வந்தே பரிவோடு நோக்கி அருளே தருவாய். இங்கேருந்து போகும்போது வெறுங்கையோடு போக வேண்டாம், ரொம்ப பெருமையாக சொல்கிறா. பார்க்காத மகான் மேலே ஒரு பாட்டு எழுதின்னு போனார். பூஜையெல்லாம் நடந்த உடனே சவுந்தர கைலாசம்மா கேட்குறா, சொல்லட்டுமான்னு. இல்லை வேண்டாம் அப்படின்னு ஜாட காட்டார். சாமி பார்த்துட்டார். என்னது அப்படின்னார். அவருக்கு மூளையில் கட்டி இருக்கான், டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறார். அப்பண்ணா சுவாமிகள்கிட்ட பிரார்த்திச்சுட்டோம், சுவாமிகிட்ட கூட்டின்னு வர சொன்னார். அப்படி பார்த்தார். வேண்டாமே பார்த்துப்போம் தேவான்னார். அவ்வளோதான், சரியா பிடித்து.
சரியா படித்தா அவருக்கு அப்போ தெரியாது. சந்தோஷமாக வந்துட்டார். அப்புறம் அவர் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்த கலைக்களஞ்சியம் வேலையை பார்த்துட்டு இருந்தார். ரொம்ப நாள் கழித்து நமக்கு தலைவலி வருமே, அதை காணுமேன்னு தோணித்தவருக்கு. அப்புறம் செக் பண்ணால் அந்த கட்டு எங்கேயா போச்சுன்னு கேட்குறார் டாக்டர். கண்ணால் பார்த்து பவப்பிணியகல கண்ணால் பரிவுற நோக்கி இன்சொல் நவ பெருமருந்தை இந்து. இனிமையான வார்த்தை, அது ஒரு மருந்து. நகையனுபானங்காட்டி சில இடத்துல சிறப்பு கொடுப்பா குடிக்கிறதுக்கு, அது ரொம்ப சிறப்பாக இருக்கும், டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இங்கிலீஷ் சிறப்பு, தமிழ் சிறப்பாக இருக்கும், திதிப்பாக இருக்கும். அதுக்காக நிறைய குடிக்கப்படாது. அப்படி அந்த நகை அனுபானங்காட்டி அந்த புன்னகை இருக்க, அது ஒரு மருந்து, ஔஷதம். புவிக்கலாம் இவன் போல் இல்லை என்னவே புகழுகின்ற தவ பெரு மருத்துவன் ஞானானந்தன் தாள்கள் போற்றி. மும்மலம் திரிபுர சம்ஹாரம் மும்மலமாக எரிச்சார் சிவபெருமான். இவர் எரிச்சிடுவார், இவனு சிவபெருமான்கிறார். மும்மலம் மாய தீய புறத்தினை முனிந்து சுட்டு. சிவபெருமான் சிரசில கங்கை இருக்குமே, இவர் சிரசில ஞான கங்கை இருக்குங்கிறார். செம்மை சேர் ஞான கங்கை சிரத்தினில் அணிந்து நீற்றை அம்மையிற் பூசி அன்பர்க்கு அன்பனாய் நிற்கும் கோவல் விம்முறு ஞானானந்த மெய் சிவன் தாள்கள் போற்றி. மகான்கள் அப்படி வர்ணிச்சு மாளலையா சுவாமி அப்படி வர்ணிக்கிறான். ஞானானந்த அருள் நிலையம்னு தான் தபோவனத்துக்கு முதல் பேர். அது என்ன அருள் நிலையம்? மின் நிலையம்னு சொல்லுவோம் இல்லையா, இபி ஸ்டேஷன், நமக்கு பவர் கிடைக்கிற இடம். இது அருள் கிடைக்கிற இடம். பரவாளுக்கெல்லாம் நிலையாக அருளை கொடுக்கும் நிலையம். அப்புறம் தபோவனம்னு சுவாமி பேர் வச்சார். அதுக்கு அவரே சொல்றார், தாபத்தை ஒழிப்பது தபம் அப்படிங்கிற. பொதுவாக தபசுன்னா தப்பியதே இதி அப்படின்னு அதுக்கு வியாக்கியானம் சொல்லுவா. சிரமப்பட்டு பண்ணுறதுக்கு தான் தபசுன்னு பேர். தாபம் இருக்கணும். சுவாமி சொல்கிறார், இது உலகத்தில் இருக்கிற தாபத்தை ஒழிக்கிற இடம், அதனால இங்கே இதுதான் தபஸுங்கிற. தாபத்தை ஒழிக்கும் இடம் தபம். இடையராது எண்ணம் ஒடுங்கி இருப்பது வனம்ங்கிற. காடு வனம்னு சொல்லலை, எண்ணங்கள் ஒடுங்கி, எண்ணங்கள் உள்ளுக்குள்ள வனமாக இருக்கு, காடாக இருக்கு, அது ஒடுங்கக்கூடிய இடம். அதனால் துன்பம் ஒழிந்து இடையராது எண்ணம் ஒடுங்கி இருக்கும் இடம் தபோவனம் அப்படின்னு சுவாமியோட வாக்கு. சிவராமகிருஷ்ணர் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கார், தபோவனம்னு பேர் வச்சிருக்கார். சாமி வரதுக்கு முன்னாடி வனமாக இருந்திருக்கும் போல் இருக்கு, இப்போ நன்னா ஆக்கி நந்தவனம் ஆக்கி விட்டார். எங்கே பார்த்தாலும் சோலையாக இருக்கு, கரடம் பரடாலாம் இல்லை. அவருக்கு தெரியாத கலையே கிடையாது. தோட்டக்கலையாக தெரியும், சிற்பக்கலையாக தெரியும், வேதமாக தெரியும், ஆகமமாக தெரியும், சாஸ்திரமாக தெரியும், வைத்தியமாக தெரியும், சங்கீதமாக தெரியும், சாகித்யமாக தெரியும். தெரியாத விஷயமே கிடையாது. ஒரு பாகவதர் தினநாயக குலபூஷணம் அனுஜாதிபராமாங்கிறத இழுத்து பாடினாராம். தீனநாயகன்னு வந்துடுத்து. சுவாமி சொன்னார், சூரிய குலம்ங்கிறனால தினநாயகங்கிறது சரி, தீனநாயகான்னு வரப்படாதே அப்படின்னு விட்டாராம். கிருஷ்ணபிரமண்ணா சொல்லுவார், யாராவது தப்பாக பாடினா தேவா அது அப்படி இல்லையே அப்படிம்பாரா சாமி. தெரியாத விஷயம் கிடையாது, சர்வஜ்ஞ மூர்த்தி. ஆனால் குழந்தையா சாதாரணமாக இருப்பார். அந்த இடமும் அழகாக சோலையும் ஆக்கிவிட்டார். யாரு கண்ணை மூடி தபஸ் பண்ணுற மாதிரியே தெரியல. காத்தால 4 மணிக்கு டங்கு 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 டங்குன்னு மணி அடிச்சுடுறார். எல்லாம் ஓடி வந்துடுவா. 3 மணிக்கெலாம் இவர் விஸ்வரூப தரிசனம் கொடுத்துட்டு ஸ்நானம் பண்ணிட்டு 4 மணிக்கு மணி அடிச்சுடுறார். ஒரு நாளை போல் எல்லோரும் ஏந்து வந்துடுவா. தினசரி வழிபாடு ஆரம்பம். தினசரி வழிபாடுன்னு நினைவுக்கு வருது. அன்றைக்கே சொன்னேன், அதுக்கு ஞானானந்த வேதம்னு ஒரு பேர் நமக்கு தோன்றுறது. என்னென்னா, வேத சாஸ்திரத்தில் இருக்கிற சாரம் பூரா தினசரி வழிபாட்டில் இருக்குது. அது மட்டும் படிச்சுட்டா போகும், வேறு ஒன்றும் வேண்டாம். ஆத்மீக சாதனைங்கிறது அது ஒன்றே ஒன்று போகும். தபோவனத்தை தினசரி வழிபாடு நடக்கிறது. இங்கே மந்தவெளி ஞானானந்த மண்டலியில் நடக்கிறது, தென்னாங்கூரில் நடக்கிறது, கோவிந்தபுரத்தில் நடக்கிறது, நம்ம பண்ணுற பாதுகா பூஜைகளில் நடக்கிறது.
அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டியது, கேட்க வேண்டியது. அதில் ஆதிசங்கர ஸ்தோத்திரங்கள்லேருந்து அகஸ்தியர் பாடல்கள்லாம் சுவாமி சேர்த்துருக்கார். அகஸ்தியர் பாடல்கள் சுவடியில் இருந்தது, வெளியில் வரவழைச்சது சுவாமி. அந்த காலத்தில் இருந்த நொச்சூர் சிவயோகி சித்தானந்தான்னு ஒரு சுவாமிகள் இருந்தார். அவரோட அகஸ்திய ஆசிரமம் இன்றைக்கி நொச்சூர் கிராமத்தில் இருக்கு. அவள் சுவடியில் தான் அது அவள் முன்னோர்கள் பாதுகாத்து வச்சுருந்தா. இவாள்லாம் பாடுவா, ரொம்ப அருமையாக இருக்கும். என்கிட்ட ஒருத்தர் ஆர்கியூ பண்ணார், அகஸ்தியர் எழுதினாருங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்னார். உங்களை வச்சுட்டா எழுத முடியும் சார், என்ன இப்படி கேட்குறேன்னு. என்ன ப்ரூஃபு? இல்லை அதுக்கு இல்லை, தொல்காப்பியரோட குரு இல்லையா அகஸ்தியர். அப்போ அந்த தமிழ் ரொம்ப கடுந்தமிழாக இருக்கணும், ரொம்ப சிம்பிளாக இருக்கே. நான் சொன்னேன், பகவத்பாதாள் ஸ்லோகமெல்லாம் எப்படி இருக்கும்னு. ரொம்ப எளிமையான சம்ஸ்கிருதம் புரியும்னார். ஐயாவாள் ஸ்லோகம் படிச்சிருக்கேளான்னு. படிச்சிருக்கேன்னார். எப்படி இருக்கும்? டஃப்பாக இருக்கும்னார். இவர் 300 வருஷம், அவர் 2500 வருஷம். யார் சீனியர்னு கேட்டேன். ஏன் நம்ம புத்தியெல்லாம் இதில் வச்சு அப்ளை பண்ணணும்? நமக்கு வேண்டாத வேலை. நமக்கு புரியிறாப்பில் ஒருத்தர் எழுதி விட்டாருங்கிறதுக்காகவே அது அகஸ்தியர் இல்லைன்னு சொல்லுவீரா? எங்களுக்கு பிரமாணம் எங்கள் சுவாமி சொல்லியிருக்கார், அவ்வளோதான், எங்களுக்கு அது போகிறோம். தமிழ் முனிவராகி அகஸ்தியர் அருளியதுன்னு சொல்லியிருக்கார், எங்களுக்கு அதுக்கு மேலே பிரமாணம் வேண்டாம். இது சுவடியில் இருந்து நொச்சூர் சுவாமிகள் பாடுவார். தப்போனத்தை எல்லாரும் வாங்கி பாடுவா, நிறுத்தி நிறுத்தி ஒன்றும் எல்லாரும் வாங்கி பாடுறாப்பில் பாடுவார். அகஸ்தியர் கீதத்துக்கு தனியாக சப்தாகம் பண்ணணும். ரொம்ப எளிமையான பாடல்கள், அவ்வளோ வேதாந்த அர்த்தம். உடல் என்ற போர்வைக்குள் ஒளிகின்ற நான் யார், நரரூபமாய் வந்த நாராயணன் நான் ஒரு பாட்டு. ஒரு போர்வைக்குள்ளே ஒருத்தன் இருக்கான்னா அந்த போர்வையை தாண்டின சுரூபம் தானே அவன். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், 5 போர்வை போத்தின்னு இருக்கேன். இதுக்குள்ளே ஒன்று இருக்கு, எது? நாராயணன். அதோட ஒன்று ஐக்கியப்படுத்திக்கோ, அந்த உடம்போட ஒன்று சேர்த்துக்காதேன்னு ரொம்ப அத்வைத்தமான பாட்டு. கடைசியில் பக்தியில் வந்து முடியும், ஞானத்தில் ஆரம்பிச்சு ரொம்ப அருமையாக இருக்கும். அது மாதிரி ஏகப்பட்ட பாடல்கள். எண்ணம் அனைத்தும் அவன் வசம் வைத்த பின் ஏக்கமும் உண்டாமோ. அந்த அகஸ்தியர் பாடல்களில் உண்டு தான் லலிதான வர்த்தனமால நாமெல்லாம் இன்னைக்கு பாடுறோமே. ஆக்கும் தொழிலைந்தர நாற்ற நலம் உகும் நகையாள் புவனேஸ்வரி பால் சேர்க்கும் நவரத்தின மாலையினை காக்கும் கணநாயக வாரணமே. மாதா ஜெயவோம், மாதா ஜெயவோம் லலிதாம்பிகை, மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே, மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே. இது முருகப்பெருமான் வந்து அம்பாள்கிட்ட வேல் வாங்கறதுக்கு எழுதினதுன்னு சுவாமி சொல்லியிருக்கார். அங்கிருந்து அகஸ்தியர் மூலமாக நமக்கு வெளிப்பட்டதுன்னு சொல்லியிருக்கார். பிரபோ கணபதி எல்லாருக்கும் தெரியும். நொந்துடலம் கிழமாகி தளர்ந்து நமக்கெல்லாம் தெரியும். இதெல்லாம் அகஸ்தியர் கீதங்களில் உள்ள பாட்டு. அன்றைக்கி பாடின சக்தி வேலா சக்தி வேலா, தரிசனம் தந்திடுவா சக்தி வேலா, அதெல்லாம் அகஸ்தியர் பாட்டு. இதெல்லாம் வெளிப்படுத்தி இதெல்லாமும் தபோவன தினசரி வழிபாட்டில் சேர்த்து தமிழும் சம்ஸ்கிருதமும் அழகான தெய்வீக பக்தி வேதாந்த பாடல்களை அதில் புகுத்தி தினம் இது பாடுறதுனாலேயே ஒரு ஆனந்தம் கிடைக்கிறாப்பில் பண்ணிட்டார். ஞான கணேசர் மாதிரி மூர்த்திகள் வழிபாடு நடக்கும், ஸ்தோத்திரம் நடக்கும், குரு பாதுகா ஆவாகனமாகி பாதுகா பூஜை நடக்கும். எல்லாம் எத்தனை மணிக்குள்ளே ஆரம்பித்து எத்தனை மணிக்குள்ளே முடியும்னு கேட்டால், இப்போ இருக்கிறவர்களுக்கெல்லாம் அது புரியுமோ புரியாதோ, சூரிய உதயம் ஆறத்த பூஜை முடிஞ்சிருக்கும். சூரிய உதயத்தையே நம்ம டிவியில் சினிமாவில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். சூரிய உதயம் ஆறதுக்குள்ள பூஜை முடிஞ்சிருக்கும் அங்கே. அப்படி அந்த தெய்வீகமான சூழ்நிலை. அதுக்கப்புறம் அங்கே நடக்கிற ஆசிரம வேலைகளை பார்க்குறார், பக்தாள்கிட்ட குறைகள்லாம் கேட்கிறார். அவரும் நிறைய சேவை நடவடிக்கைகளில் ஈடுபடுறார். எல்லாருக்கும் ஆகாரம் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறார். மத்தியானத்துக்கு மேலே தாய்மார்கள்லாம் வந்து, தாய்மார்களுக்கு தனி சத்சங்கம் உண்டு டெய்லி தபோவனத்தில். பொம்மநாட்டியாக பிறந்துட்டு அவளுக்கு ஆன்மீக ஈடுபாடு இருக்கக்கூடாதா? நீங்கள் வராதிங்க, போங்க போங்க போங்கன்னு அவள் இல்லைன்னா ஆன்மீகமே கிடையாது. இவ்வளவு தர்மம் செழிக்கிறதே ஸ்திரீகளால் தான்.
சாஸ்திரம் சொல்கிறது ஆத்துக்காரர் தான் சம்பிரதாயமான குருங்கிறது. அவருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கணுமே. அதுவே மண்ணாங்கட்டியாக இருந்தால் என்ன பண்ணுவா பாவம். இல்லை அவளுக்கு ஆசை இருக்கணுமே. அதனால சுவாமி என்ன பண்ணுவார், அவளுக்குன்னு தனி ஒரு இடம் ஒதுக்கி இருந்தா தபோவனத்தில். அந்த இடம் மட்டும் கம்பி வலை போட்டிருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அவள் சுவாமிகிட்ட பேசுவா, எல்லாரும் தரிசனம் பண்ணலாம். ஆனால் அது ஸ்திரீகளுக்கு மட்டும்தான் அந்த இடம். அவள் டவுட்ஸ் கேட்குறதுக்கோ பாட்டு பாடுறதுக்கோ சுவாமி அர்த்தம் சொல்கிறதுக்கோ அந்த இடத்துக்கு சுவாமி என்ன பேர் வச்சார் தெரியுமா? அன்னை மண்டபம்னு பேர் வச்சார். அத்தனை பொம்மநாட்டுகளும் அம்பாளோட சொரூபம் இல்லையா? அவளுக்கெல்லாம் அவர் ராஜராஜேஸ்வரி அம்பாளாக தரிசனம் கொடுத்தார். இந்த விக்னேஷன் குமாரமூர்த்தின்னு இன்றைக்கி வரல கதைக்கு தினம் வந்துட்டு இருந்தார். அவர் என்கிட்ட ஒரு இன்சிடென்ட் சொன்னார். டி நகரில் ஒரு அம்மா இருக்கா, அவள் எங்கள் ஸ்டாலுக்கு வந்தபோது சொன்னான், அவள் பரம்பரையாக பெரியவா டிவோட்டீஸு. இப்போ அந்த மாமிக்கு வயசாக எடுத்து அவள் சின்ன குழந்தையாக இருக்கிறது அவள் பாட்டியோட பெரியவாளை தரிசனம் பண்ண போனாளாம். பெரியவா சொன்னாரா, தபோவனம் போய் பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சாராம். இவர் பெரியவா இவர் இன்னொரு பெரியவான்னு சொல்கிறாருன்னு இவள் போயிருக்கா. ஆனால் அங்கே ஆசிரமம் எப்படி என்னன்னு தெரியாதுங்கனால அங்கே போகிற இடத்துல ரிஸ்க் எடுக்க வேண்டான்னு ஆகாரம்லாம் 10 இல்லாத சப்பாத்தியெல்லாம் பண்ணி எடுத்துன்னு போயிடுவான் நம்ம மனுஷாலாம். எடுத்துன்னு போயிட்டா போல் இருக்கு. அங்கே போய் இறங்கினா வாசல்லே சுவாமி நிற்கிறார். பெரியவா அனுப்பிச்சாரான்னு கேட்டுக்கிறார். தங்கிறதுக்கு இடம் கொடுத்துட்டார். ஆகாரம் அவளே கொண்டுருப்பா அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவாட்ட சொல்லிட்டார். மறுநாள் கார்த்தால் இங்கே எல்லாம் எப்படி ரொட்டீன்னு கேட்டால் ரொம்ப விடிகார்த்தாலும் எழுந்திருக்கணும். சாமி 3 மணிக்கெல்லாம் விஸ்வரூப தரிசனம் கொடுப்பார். 4 மணிலேருந்து ஆரம்பம் எல்லாம் பாராயணம். சரி நீ வந்து ரெடி ஆகிட்டான். சாமி இப்படி உட்காண்டிருக்காரா விடிகாத்தால நேரம். அந்த மாஞ்சோலை ராமாஜி சொல்வார், இந்த தீப வெளிச்சம், இந்த சாம்பிராணி புகை, சுவாமியுடைய தேஜோமயமான அழகான திருமேனி, சன்னிதானங்கள்லேருந்து வரக்கூடிய மந்திர ஒலி, பக்தாள் பாடக்கூடிய சங்கீர்த்தனம் வேறு லோகத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவோம்பர். அப்படி ஒரு சூழ்நிலை. இந்த பாட்டியும் பேத்தியும் போய் நமஸ்காரம் பண்ணுறா. இப்போ யாரோ ஒருத்தர் ஒரு புடவையை கொண்டு வைக்கிறார். அந்த புடவை அப்படி எடுத்து ஒரு உதறி அப்படி அங்கவஸ்திரம் போட்டுக்கிற மாதிரி அப்படி மேலே ஒரு சுற்றின்றாராம். ஒரு க்ஷணத்தில் அழகாக புடவை உடுத்தின மாதிரி ஆகிடுத்தான். அந்த க்ஷணத்தில் சாட்சாத்து லலிதா பரமேஸ்வரியாக தரிசனம் கொடுத்துருக்கிறவாளுக்கு. அந்த அம்மாவே எங்கிட்ட ஃபோனில் சொன்னா இதை. அவள் லைன் போட்டு கொடுத்தாரு இவர். அதுக்கப்புறம் அன்றைக்கி இருந்து பிரசாதம்லாம் எடுத்துட்டு இங்கே வந்துட்டா. நேர பெரியவாட்ட போன உடனே நடந்ததெல்லாம் சொன்னேன். பார்த்தேளா அனுகிரகம் ஆச்சா? அதுக்கு தான் அனுப்பிச்சேன்னாராம் பெரிய. 2 பேர் இல்லை, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேருக்கு அனுபவங்கள் நிறைய இருக்குது. இப்படி பக்தாளோட பழகிறாரு, இதெல்லாம் தெரியுது. தபஸ்ன்னு ஒன்று இங்கே நடக்கவே இல்லையே. சிவராமகிருஷ்ணரோட எண்ணம் தான். தப்போவனம்னு பேர் வச்சுருக்கார். வனமும் இல்லை தபஸும் இல்லை. காடு இருந்தாலாவது சொல்லலாம், காடும் இல்லை, சோலை. தபஸு நடக்கிற மாதிரி தெரியல, ஏன் பேர் இப்படி வச்சுட்டார் அப்படின்னு நினச்சிட்டாராம். சுவாமி ஒரு சமயம் அந்த தினசரி வழிபாடு கொஞ்சம் கொஞ்சமாக பாடல்களை சேர்த்து ஃபார்முலேட் பண்ணிட்டு இருக்கிற நேரம் குரு கீதையிலேருந்து சில ஸ்லோகங்கள்லாம் சேர்க்கலாமேன்னு சுவாமி சொன்னாராம். அப்படி அந்த ஸ்லோகங்களை பார்க்கும்போது அதில் ஒரு ஸ்லோகம் இருக்கு. நகுரோர் அதிகம் தத்துவம், நகுரோர் அதிகம் தபஹா, நகுரோர் அதிகம் ஞானம், தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா. குருவுக்கு மேலான தத்துவம் இல்லை, குருவுக்கு மேலான தபஸ் இல்லை, குருவுக்கு மேலான ஞானம் இல்லை, அந்த குருநாதனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு உடனே இவருக்கு புரிஞ்சு போயிடுத்து. ஒரு மகா ஞானிக்கு கூட இருந்து சேவை பண்ணுறது தான் தபஸ். அப்போ தபோவனம்ங்கிறது அதுதான். குரு சேவையை குறிக்கக்கூடியது தபஸ். குருநாதனோட சிந்தனை, அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கிறது, எங்கே இருந்தாலும் சுவாமியே நினச்சிட்டு இருக்கிறது. சுவாமி சொல்வார், பணியும் பணிவும் கொண்டு இருப்பார். பணிவாக இரு, பணியோடு இரு, வேலை செஞ்சுட்டே இரு அப்படிம்பார். உடனே ஆஹா இந்த பேர் இதுக்கு பொருத்தம்னு நினச்சிட்டார். அப்படி அழகான ஒரு சன்னிதானத்தை உண்டாக்கி மூர்த்திகள் வழிபாடு ஒரு பக்கம், எல்லா மூர்த்தியும் சேர்ந்த ஒரு மூர்த்தியாக குருமூர்த்தியாக இருக்கிற இடம் குரு பாதுகா பூஜை. இன்னைக்கு சுவாமி இருந்தபோது உண்டாக்கின எல்லா சன்னதிகளோட ஒரு சன்னிதானம் தான் எக்ஸ்ட்ரா. என்னது? அவர் அதிஷ்டானமே. ஞானானந்த மகாலிங்கமாக அவரே இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கார். இந்த தபோவனத்தை வர்ணிக்கிறார் லலிதா ராமானுஜாச்சாரிங்கிற ஒரு பக்தை.
நெஞ்சை அள்ளும் ஏழில் கொள்ளும் தன்னிழல் சோலைகள் சூழ்ந்த தபோவனமே. நெஞ்சை அள்ளும் எழில் கொள்ளும், நெஞ்சை அள்ளும் ஏழில் கொள்ளும் தன்னிழல் சோலைகள் சூழ்ந்த தபோவனமே. தஞ்சமடைந்தவர் துன்பம் போக்கிடும் எங்கள் தபோவனமே. தஞ்சம் அடைந்தவர் துன்பம் போக்கிடும் எங்கள் தபோவனமே. நெஞ்சை அள்ளும் எழில் கொள்ளும் எங்கள் தபோவனமே. கொஞ்சும் கிளிகளும் கூத்தாடும் மயில்களும் ஓடிடும் மானினமோ, துள்ளி ஓடிடும் மானினமோ. கொஞ்சும் கிளிகளும் கூத்தாடும் மயில்களும் ஓடிடும் மானினமும். அதன் மையத்திலே ஐயன் புன்னகையோடு, அதன் மையத்திலே ஐயன் புன்னகையோடு பொலிந்திடும் புண்ணிய தவவனமே. மையத்திலே ஐயன் புன்னகையோடு பொலிந்திடும் புண்ணிய தவவனமே. நெஞ்சை அள்ளும் எழில் கொள்ளும் எங்கள் தபோவனமே. அச்சம் தவிர்த்தே அகந்தை அழித்தே அமுதம் அளித்திடுவான், ஞான அமுதம் அளித்திடுவான். அச்சம் தவிர்த்தே அகந்தை அழித்தே அமுதம் அளித்திடுவான், ஞான அமுதம் அளித்திடுவான். காலத்தை வென்ற காவலன் இவனே, காலத்தை வென்ற காவலன் இவனே. கதிரொளியாகவே என்றும் ஆத்மபோதம் உணர்த்தி அன்பரை ஆட்கொள்ளும் ஆனந்த தபோவனமே. நெஞ்சை அள்ளும் எழில் கொள்ளும் எங்கள் தபோவனமே. எங்கள் தபோவனமே. அப்படி நெஞ்சை அள்ளக்கூடிய ஒரு சன்னிதானம். சுவாமி காலத்தில் நிறைய மயில்கள் குயில்கள்லாம் இருந்தது, மான் இருந்தது. எல்லா மனுஷாலும் எல்லா ஜீவராசிகளும் பயமில்லாமல் சுவாமிகிட்ட பழகுவான். அங்கே பார்த்த உடனே அந்த சன்னிதானத்தில் மனசில் ஒரு அமைதி குடி கொண்டு போயிடும். நாள் பூரா இடையறாத சத்சங்கம் எடுக்கிறாப்புல பண்ணி சுவாமி லௌகீகமாக இருக்கிற ஜனங்கள் அங்கே வந்துட்டா, அடடா தெரியாமல் ஒரு நாள் லீவ் போட்டு வந்துட்டோமே, இன்னும் 2 நாள் இருக்கலாம் போல அப்படி தோணும் மனசில். ஓய்வில் இருப்போமே பார் சுவாமி. ஓய்வுன்னு என்ன, நன்னா தின்னுட்டு தூங்குறது இல்லை, படுத்துட்டா ஓய்வு எங்கேருந்து கிடைக்கிறது? துர்சொப்பனம் வந்து மிரட்டுறது. அப்படி ஒரு அமைதி கிடைக்கும். அந்த தபோவன பிரசாதம் சாப்பிட்டுட்டாலே தனியாக சார்ஜ் ஆகிடும் உடம்புல. நம்ம மாத்திரையும் தான் குழம்பு ரசமும் சாப்பிட்றோம், வித்தியாசமாக தெரியும் தபோவனத்தில். இன்றைக்கும் அந்த சாநித்தியத்தை உணரலாம். ஒரு வேளை சாப்பிட்டுட்டு ஒரு வேளை படுத்துட்டா அது எத்தனை ஜென்மா புண்ணியம் பண்ணியிருந்தா அந்த பாக்கியம் கிடைக்கும். திருப்பி திருப்பி வரணும்னு தோணும். இன்றைக்குமே சுவாமி காலத்தில் அவரே பிரசாதம் கொடுத்து வெளியூர்லேருந்து வந்திருக்கார், ரொம்ப தள்ளி வந்திருக்காருன்னா, ஆமாம் ஊருக்கு போகிறத சாயந்தரம் ஆகிடும் இல்லையோ, இந்த தூக்கில் தயிர் சாதம் இருக்குது, மாவடு இருக்குது. அவள் அது பிள்ளை அம்மாட்ட கேட்டாரான் காத்தால, அம்மா நம்ம வரும்போது தயிர் சாதம் மாவடு கொண்டு வந்தோமே, திருப்பி போகும்போது இவள் கொடுப்பாளான்னு சும்மாறா, வந்த ஆசிரமத்தை அதெல்லாம் கேட்கப்படாது அப்படின்னு அடைக்கிட்டா பிள்ளைய. அம்மாவுக்கும் பிள்ளைக்கு தவிர யாருக்கும் தெரியாது. சாமிகிட்ட உத்தரவு வாங்கிட்டு அவர் தயாராக வச்சுருக்காரெல்லாம்.
பட்சணங்கள்லாம் குழந்தைகளுக்கு கொடுத்து விடுவார். ஒரு பக்தர் சொன்னார், இந்த மாதிரி எங்கேயா கேள்விப்பட்டிருக்கலான்னா, வெக்கேஷன் போது எங்களோட லூட்டி தாங்க முடியாத எங்கள் அப்பா அம்மாலாம் எங்களை கொண்டு இங்கே விட்டுட்டு ஊருக்கு போயிடுவாங்கிற. இந்த மழலை பட்டாளத்தை வச்சு மேய்ச்சின்னு இருப்பாரு, அதுகளோட விளையாடின்னு பாட்டு பாடி தமாஸ் பண்ணி சாதம் ஊட்டி விட்டு கதையெல்லாம் சொல்லி, அப்பா அம்மா வந்து கூட்டின்னு போகிறதுக்கு வந்தால் வரமாட்டே குழந்தைகள் அனுப்பிடிக்குமா. அப்படி ஒரு ஆசிரமம். அந்த வயசில் சுவாமி போட்ட விதை இன்றைக்கி ஒரு பக்தாலும் எப்பேற்பட்ட ஒரு பக்த வம்ச பரம்பரை இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். 1957 சகடபுரம் பெரியவா திருவண்ணாமலைக்கு வந்திருக்கா. அவரும் தோட்டக்காச்சாரிய பரம்பரை, சுவாமி தோட்டக்காச்சாரிய பரம்பரை. அது எப்படி ஒரே பரம்பரையில் 2 பேர் இருப்பான்னு விவகாரம் பண்ணுறவா கேள்வி கேட்பா. இந்த முகல் ஸ்பிரிட்டில் நிறைய மட்டங்கள்லாம் இடம் மாறித்து, சன்னிதானங்கள்லாம் இடம் மாறித்து. அப்படி காஷ்மீரத்தில் இருந்த மட்டம், அதாவது பத்ரிநாத்துங்கிறது சன்னிதானம். காஷ்மீர் ஸ்ரீநகரில் ஒரு மட்டம் இருந்து, அங்கே தான் சிவரத்னகிரி சுவாமிகள் இருந்திருக்கார். இன்றைக்கும் ஸ்ரீநகரில் துர்குநாகங்கிறது அவரோட அதிஷ்டானம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கா. அங்கே வந்து பத்ரிநாதம், இந்த பக்கம் ராமநாதம், துவாரகாநாதம், ஜெகநாதம், அப்படி தான் மட்டங்கள் வச்சார் ஆச்சாரியார். அப்படி அந்த ஜோதிர்மடத்து சங்கராச்சாரியாராக இருந்தவா இந்த முகல் இன்வேஷனில் இடம் மாறின சந்தர்ப்பத்தில் சகடபுரத்தில் ஒரு கர்நாடகாவில் ஒரு மடம் வச்சா. ஆனால் தோட்டக்காச்சாரிய பரம்பரை சகடபுரம் சங்கராச்சாரிய சுவாமிகள்னு சொல்லுவாள். சகடபுரத்தில் மடம் இருக்குது. ஆரிஜின் எங்கன்னா அங்கே சுவாமி அந்த மடத்துலேருந்தே வந்தவர், அந்த லைனேஜே. அந்த பெரியவா அங்கே வந்திருக்கான்னு உடனேயே அவள் அந்த சங்கர சம்பிரதாயத்துக்கு உண்டான அந்த பீடாதிபதிகள் எப்படி இருப்பாளோ அப்படி இருக்கிறவா. காஞ்சி பெரியவா, சிங்கேரி பெரியவாலாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அப்படி இருக்கிறவா. இவர் எப்படி இருக்கார் அப்படின்னா, சக்த பீட்டாதிபத்தியச்ச வைராக்கிய குஷலோத்தமஹா அப்படின்னு லலிதானந்தநாதர் எழுதுகிறார். எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு சன்னியாசி ஆறா, சன்னியாசியாகி பீடாதிபத்தியத்தை தியாகம் பண்ணிட்டு ஜனங்களுக்கு உபகாரம் பண்ணுறதுக்காக போதேந்திர சுவாமிகள் கிளம்பி வந்தார்னு அவர் சரித்திரம் சொல்கிறது இல்லையா. சன்னியாசி ஆகிட்டு ஒரு பீட்டம்னு உட்காந்துக்காமல் அத்தனை பேரையும் நாமா சொல்கிறதுக்கு மகாபிரபு தெருவா அலைஞ்சார்னு சொல்கிறது இல்லையா. அது மாதிரி மக்கள் மேலே உள்ள கருணையினால் அப்படி கிளம்பி வந்தவர் நம்ம சுவாமி. ஆனந்தகிரின்னு ஒருத்தர் பீட்டாதிபதியை நியமிச்சுட்டு கிளம்பி வந்துட்டார். பீட்டாதிபதிக்கு உண்டான நியமம் இல்லை, சன்னியாசிக்கு உண்டான பற்றில்லாத தன்மை தான் நியமம். பிரம்மனிஷ்டராக இருக்கிறதுனால அதிவர்ணாசிரமியான நிலையில் இருந்தவர். காமகோட்டி பீடாதிபதிகளில் பரமசிவேந்திர சரஸ்வதி சுவாமிகளோட சிஷ்யர் தான் சதாசிவ பிரம்மேந்திராள், நியம சன்னியாசி. ஆனால் சன்னியாச நியமத்தை தாண்டின அவதூத நிலைக்கு போயிட்டான்ங்கிறதுனால அவர்கிட்ட நிபந்தனைகள் நம்ம பார்க்க முடியாது. அப்படி இருந்தவர் நம்ம சுவாமி. இவா 2 பேரும் ஒன்றா பார்க்கணுங்கிற எண்ணத்தினால பக்தாள்லாம் கேட்டால், திருவண்ணாமலையில் சகடபுரம் பெரியவா வந்திருக்கா, நாங்கள் கார் வச்சுன்னு இருக்கோம், சுவாமி வந்தாலும் அவங்கள கூட்டின்னு போய்டுறோம், 2 பேரையும் ஒன்றா தரிசனம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கும்னா. நம்மளை மாதிரி மனுஷாலாக இருந்தேன்னு சொல்லுவா, நான் யார், நானாவது இந்த காரில் வர்றதாவது அவரை பார்க்குறதுக்கு, அவர் வேணால் என்னை வந்து பார்க்கட்டும். இப்படி தான் நம்மளாம் அச்சு பிச்சு மாதிரி பேசுவோம். சுவாமி எப்பேற்பட்டவர், அவருடைய யோக்கியத்தை என்ன, பீடாதிபத்தியத்தில் இவர் எத்தனை வருஷம் முன்னாடி இருந்தவர், இதெல்லாம் பக்தாளுக்கு தெரியாது. சன்னியாசத்தில் நியமம் என்னன்னா, வயசு கணக்கு இல்லை, எத்தனை வியாச பூஜை பண்ணினாலும் அவள் சீனியர். சில பேர் சின்ன வயசில் சன்னியாசம் வாங்கிட்டு இருப்பா, சில பேர் ரொம்ப லேட்டாக வாங்கிட்டு இருப்பா. வியாச பூஜை அதிகம் பண்ணினவா தான் சீனியர், அவளுக்கு வா தண்ட நமஸ்காரம் பண்ணுவா, மற்றபடி எல்லாரையும் பண்ண மாட்டான். சாமி சிரிச்சுண்டே, நமக்கு அப்படி ஒரு விருப்பம் இருந்தால் அது இங்கேயே நிறைவேறுமே அப்படின்ட்டு உள்ளே போயிட்டேன். அவர் அங்கன்னா இருக்கார், இவர்னா அங்கே வரணும், வரேங்கிறாரா வரலேங்கிறாரா, அது இங்கேயே நிறைவேறுமே, இது என்ன பதில்னு புரியலையே. அப்படி சரி ரைட்டு, கேட்டது தப்பு அப்படின்னு விட்டுட்டா. மத்தியானம் ஆன உடனே சுவாமி சொன்னார், பூர்ணகும்பம் தயார் பண்ணிட்டு வாசலை நிற்க வேண்டியது அப்படின்னு விட்டார். யாரோ வரா போலுக்குன்னா சகடபுரம் சுவாமிகள் வந்துட்டாருங்க. வெலை வெளுத்து போயிடுத்து. என்கிட்ட அந்த
அந்த புஸ்தகம் கோபால மாமா போட்ட புக்கில் அந்த ஃபோட்டோவே போட்டிருக்கார். 1957 விநாயக சதுர்த்தி அன்னைக்கு சகடபன் பெரிவா தபோவனத்துக்கு வந்து சுவாமியோடு எடுத்துட்ட ஃபோட்டோவே போட்டிருக்காருங்க. அவரோட ஸ்பீச் இந்த புக்கில் இருக்குது. உள்ளே வந்துட்டு அவர் அந்த பீட்டாதிபதிகளுக்கு உண்டான அந்த மரியாதையோடு இருக்கார். இது காவிய கட்டின்னு ஒரு தாத்தா வந்திருக்கு, சாதாரணமாக நிற்கிறது. சாமியை பார்த்து அப்படியே ஆனந்த பரவசப்பட்டு விழுந்து நமஸ்காரம் பண்ண வரார். சாமி வந்து அந்தர்முகமாக இருக்கட்டுமேனார். இல்லை நீங்கள் ரொம்ப பெரியவா உங்களுக்கு பண்ணலாம்னார். 4 நமஸ்காரம் பண்ணணும் சன்னியாசிகளை பார்த்தா பண்ணார். கூப்பிட்டவா வெளவெளுத்து போயிட்டா. ஆஹா, நமக்கு தெரியாமல் நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டுட்டோமே அப்படின்னு. அதுக்கப்புறம் மடத்துலேருந்து மரியாதை பண்ண உடனே அனுக்கிரக பாஷணம் மன்றத்தை சொல்கிறார் ஆச்சாரியால். துர்லபம் திரயமே வைத்த தெய்வானுகிரக ஹேத்துக்கம் மனுஷத்துவம் முமுட்சத்துவம் மகாபுருஷ சம்ஸ்ரேகான்னு ஆச்சாரியால் சொல்லியிருக்கா. கிடைத்தற்கரியது 3. அது கிடச்சிடுத்துன்னா யூ கேன் பி ரெஸ்ட் அஷ்யூர்டு, உங்களுக்கு அடுத்த ஜென்மா கிடையாது. அது என்னது? மனுஷத்துவம், மனுஷனாக பிறத்தல். ஒரு அண்டர்லையிங் ட்ரூத் அதுக்குள்ளே இருக்குது. என்ன? மனுஷனாக பிறந்தாலும் மனுஷனாக இருக்கிறது. நம்மளே சமயத்தை செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுப்பான், நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் ஜாக்கிரதை அப்படிமா. அப்பப்போ நீ ஆயிட்டு மாறிடுவ போல் இருக்கு, தெரியல. சாமியை சொல்கிறார் கிண்டலா, நான் புச்சம் ந ஸ்ருங்கம் மனுஷ ரூபே மிருகாச்சரத்திங்கிறார். கொம்பும் வாலும் தான் இல்லைங்கிறார். மனுஷத்துவம் முமுட்சுத்துவம், அல்ப வாழ்க்கை வாழப்படாது, மேலான நிலைக்கு தெய்வீக நிலைக்கு போடுங்கிற விடுதலை வேட்கை முமுட்சுத்துவம். அதை கொடுக்கக்கூடிய குருநாதனோட கிருபை மகாபுருஷ சம்ஸ்ரயா. இது 3 கிடச்சிடுத்துன்னா மறுஜன்மா இல்லை. இதுதான் துர்லபம்ங்கிறார். அதை சுவாமிகள் பேசிட்டு, மனுஷனாக பிறந்திருக்கோம், சத்சங்க வாசனை கிடச்சிருக்கு, நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காகவே சஞ்சாரம் பண்ணுறா சாதுக்கள்லாம். அந்த ஸ்லோகங்கள்லாம் அவர் சொல்கிறார். சாந்தா மகாந்தோ நிவசந்தி சந்தகா வசந்தவத்து லோகஹிதம் சரந்தகா தீர்ணா ஸ்வயம் பீம பவார்ணவம் ஜனான் அகேதுனா அந்யானபி தாரயந்தகா அப்படின்னு பவசமுத்திரத்தை தாண்டினவர்களாக பிறரை தாண்டி வைக்கக்கூடிய, காரணமில்லாமல் கருணை பண்ணக்கூடிய அவ்வியாஜ கருணாமூர்த்திகளான சாதுக்கள் உலகத்தில் இருக்கிறதுனால இந்த தர்மத்தில் ஈடுபடணும், மேன்மை அடையணுங்கிற வேட்கை நமக்கு உண்டாருது. அதுதான் சத்சங்கத்தில் வந்து உட்காண்டிருக்கோம். மகாபுருஷால ஆசிரியக்கணும்னு சொல்லியிருக்கே. இந்த காலத்தில் அப்படி யாராவது இருக்காளான்னு நினைக்க வேண்டாம். திருவண்ணாமலையில் சமீப காலமில் ரமண பகவான் இருந்தார். நம்ம கண்ணு முன்னாடி சுவாமி இருக்கார் அப்படின்னு சொல்கிறார் அந்த ஸ்பீச்சில். 1957 விநாயக சதுர்த்தி அன்னைக்கு. அதனால் இப்பேற்பட்ட மகான ஆசிரியிச்சுட்டா நாம் பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லை. பார்த்தாலே போதும், நினைத்தாலே போதும்னு சொல்லிருக்கார் சுவாமி. அவ்வளோதான். தரிசனம் பண்ணியாச்சா, கிடச்சிடுத்துவ. குருநாதான் நினச்சிட்டோமா, கிடச்சிடுத்துவ. நாமா சொல்லிட்டோமா, கிடச்சிடுத்துவ. நம்மளுடைய வாழ்க்கையை அவர் டேக் ஓவர் பண்ணிவிட்டார். அபினவ வித்யாதீர்த்த சுவாமிகள் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணி வந்தனம் பண்ணினதையும் நாமாஜி எழுதியிருக்கார் ஞான அனுபவத்தில். சத்யசாய் பாபா வந்ததை பற்றி எழுதியிருக்கார். சிங்கேரி சம்ஸ்தானத்து சிவகங்கை மடத்து சுவாமிகள் வந்ததை எழுதியிருக்கார். புத்துக்குடி முருகதாசர் வந்து பன்றிமலை சுவாமிகள் வந்து தரிசனம் பண்ணினதை எழுதியிருக்கார். திருச்சி சுவாமிகளை நான் பெங்களூரில் பார்த்தபோது நானும் சுவாமியும் தபோவனத்தை எடுத்துட்ட படம்னு அந்த ஃபோட்டோவே எனக்கு கொடுத்தார். அப்பண்ணா சுவாமியோட பக்தாள்லாம் சொல்கிறா, அப்பண்ணா சுவாமிகள் சொல்லுவார், இப்போ ஏற்பட்ட ஒரு ஞான நிதியை பார்க்கறதுக்கு கிடைக்காது, சந்தர்ப்பத்தை விடக்கூடாதுன்னு அழிச்சின்னு போவார். அவர் திருவடியை நாங்கள் தொட்டு நமஸ்காரம் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம் சுவாமியை. அப்பண்ணா சுவாமிகள் தொட்டு நமஸ்காரம் பண்ணார். எங்கள் குருவே தொடராரே, நான் தொடரத்துக்கு முயற்சி பண்ணேன். அப்பண்ணா சுவாமிகள் தடுத்து விட்டார். நான் தாங்குவேன், நீ தாங்க மாட்டேன், வெட்டின பார்த்துக்கோ போருன்னு விட்டார். அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு நண்பர்கள் மாதிரி ஒருத்தர் ஆலிங்கனம் பண்ணிட்டு ரூம்குள்ளே போனால் ரொம்ப நேரம் ஏதோ பேசின்னு இருந்தா. வெளியில் வரும்போது ஒரு க்ஷணம் தரிசனம் கொடுத்தா, ஒரு க்ஷணம் மறைஞ்சு போயிட்டா, திருப்பியும் தரிசனம் கொடுத்தான்னு கோவிந்தபுரத்துக்கே வந்த ஒரு பக்தர் சொன்னார். அப்படி அங்கே வராத மகான்கள் இல்லை, ஞானிகள் இல்லை, ஒரு ஞான சரோவரமாக பக்தர்கள்லாம் வந்து ஆசிரியக்கிற ஒரு சரணாலயமாக
எந்த கவலை எந்த துக்கம் இருந்தாலும் தீர்ந்து விடுங்கிற அப்பேற்பட்ட ஒரு இடமாக சுவாமி இதை ஆக்கி வச்சிருந்தார். எல்லாருக்கும் பாக்கியத்தை கொடுப்பார். பாதுகா பூஜை பண்ணுறதுக்கு அவர் சொல்கிறவா தான் பண்ணலாம். பாதுகா பூஜை பண்ணுறவா நீங்கள் வர்ற பக்தாளுக்கெல்லாம் சமாராதனை ஏற்றுக்கணும். ஒருத்தருக்கு தன வசதி கம்மியாக இருக்கு, சாமி அவரை பார்த்து சொல்கிறார், பாத பூஜை பண்ணிடுவோமே அப்படின்னார். 108 ரூபா இருந்தது காணிக்க. அது பெரிய அமௌண்ட் இல்லையா அந்த காலத்தில்? யோஜனை பண்ணுறார் அவர், பண்ணிடுவோம் அப்புறம் பார்த்துக்கலான்னார். சரின்னு ஒத்துண்டார். இன்னொரு பக்தர், பாத பூஜை பண்ணுறது பெருசில் 108 ரூபா அப்புறம் அனுப்பிச்சுடலாம், நீ வரவழைக்கும் சாப்பாடு பண்ணுமே, அது யார் காசு கொடுக்கறது? இன்னொரு பக்தர் இருந்தார், எனக்கு ஒரு 100 பேருக்காவது அன்னதானம் பண்ணணும்னு எண்ணம், நான் அதில் கலந்துக்கிறேன்னார். சேர்ந்துப்போம் அப்படின்னார். அன்றைக்கி பார்த்து 600 பேர் வந்துட்டான். 2 பேர் திரு முழிக்கிறா. கவலை வேண்டாம்னார் சுவாமி. யாரோ மூட்டை மூட்டையும் அரிசி கொடுக்குறா, யாரோ தயிர் கொடுக்குறா, பால் கொடுக்குறா, இலை கொடுக்குறா. வடநாட்டிலேருந்து யாரோ ஒருத்தர் வந்து காணிக்கையாக கொடுத்தார். அதை அவர்கிட்ட காமிச்சு எடுத்துப்போம், வேணுங்கிறத பயன்படுத்திக்கலாம், நல்லபடியாக நடக்கும்னுட்டேன். மனசில் ஒரு காரியம் பண்ணணும்னு நினச்சிட்டோம்னா அதுக்கு வேணுங்கிற அத்தனை விதமான சௌகரியங்களும் சுவாமியாக ஏற்படுத்தி கொடுப்பார். அதை மீறி நம்ம பண்ணுறோங்கிற எண்ணம் வந்துடுத்து அப்படின்னா லேசாக விளையாட்டு காட்டவும் காட்டிடுவார். இந்த மாதிரி லீலைகள்லாம் நிறைய நடந்திருக்கு, நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். தபோவனத்து லீலைகளை சொல்கிறதுக்கு நமக்கு எத்தனை நாள் கொடுத்தாலும் போராது. இதுவரை நம்ம சொல்லியிருக்கிற 5-6 உபன்யாசங்கள், 5-6 சப்தாகங்கள் பூரா தபோவன லீலைகளே நிறைய நம்ம சொல்லியிருக்கோம். இன்றைக்கி இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணணுங்கிறதுனால இது மற்ற படை வீடுகளை பற்றி சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஹரிதாஸ்கிரி சுவாமிகள், அப்போ சுவாமி ஹரிதாஸ்னு பேர், சன்னியாசத்துக்கு முன்னாடி வெள்ளை வஸ்திரம் கட்டின்னு இருப்பார். பிஎஸ்எஸ் ஸ்கூலில் 1972 அவரோட உபன்யாசம் கேட்டோம். அதுக்கு முன்னாடி அருணாச்சல மகிமை பரணிதரந்து படித்து இந்த கதை கேட்டு தான் நாங்கள் சுவாமியை பற்றி தபோவனத்தை பற்றி தெரிஞ்சுட்டோம். சுவாமியை பற்றி நிறைய விஷயங்களை ஒரு குழந்தைக்கு பாலாடலை பால் ஊட்டுற மாதிரி எங்களுக்கு சொல்லி கொடுத்தது எங்கள் நாமாஜி. இல்லைன்னா சுவாமியை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு வழி கிடையாது. அவர் சொன்ன அனுபவங்கள்லாம் இன்றைக்கும் நினச்சி பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி பல ஊர்களில் போய் ஹரிதாஸ் சுவாமிகள் பஜனை பண்ணுவார். சுவாமியை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக அவர் ரொம்ப சொன்னதில்லை. காரணம், விவேகானந்த சுவாமிகளோட அதே தர்ம சங்கடம் தான். குருவை பற்றி பேசினா இவ மெல்ட் ஆகிடுறான், அதனாலே பாவத்தை தடுத்துக்கிறதுக்காக சொல்ல மாட்டான். நான் ஏன் சொல்கிறேன், எனக்கு இன்னும் பக்தி வரல, அதனால் சொல்கிறேன். குருநாதான்னு ஒன்று தொண்டை அடைச்சிடும், அப்புறம் எங்கேருந்து பேசுறது? சாமியை பற்றி பேச முடியாது. பரமஹம்சரை பற்றி பேசுறது விவேகானந்தர் அவாய்ட் பண்ணார்னே சொல்கிறது. பக்தி விஜயம் சொல்லுவார், நாயன்மார்கள் சரித்திரம் சொல்வார், எல்லாரையும் உருக வைப்பார், அழ வைப்பார். கதைக்கு நடுநோடில் சுவாமியை பற்றி சொல்லுவார். எனக்கு 1972 கேட்டது இன்னும் ஞாபகம் இருக்குது. யாரோ சாதாரண சன்னியாசின்னு நினச்சுன்றாதீங்க, சாட்சாது பாண்டுரங்கனே மனுஷ வடிவம் எடுத்து தபோவனத்தில் இருக்கான், போய் தரிசனம் பண்ணுங்கன்னு சொன்னார். கதை முடிஞ்சு பஸ் வச்சு எல்லாரையும் கூட்டின்ட்டும் போனார். அது மாதிரி மதுரையில் அவர் உபன்யாசம் பண்ண சந்தர்ப்பத்தில் 1968 ஸ்ரீரங்கத்தை சேர்ந்தவர் ஸ்ரீனிவாசன் மதுரையில் இப்போ உத்தியோகத்தில் இருக்கார். அவர் கதை கேட்டார். மதுரையை திமிலோகப்பட்டது, அப்படி நடந்தது பிரவச்சனம். லலிதா நவர்த்தன மாலை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்து, லலிதா நவர்த்தன மாலையும் பெண்ணே நதியின் வடகரையில்னு வரக்கூடிய ஞானானந்த நவர்த்தன மாலையும் நித்திய பாராயணம் பண்ணுறவா வீட்டில் ஒரு குறைவும் என்றைக்குமே இருக்காது. அவ்வளவு எளிமையான அற்புதமான பரிகாரம் அது. அப்படி அந்த உற்சவம் பிரமாதமாக நடந்து சுவாமியை பற்றி அவர் சொல்ல சொல்ல பார்க்கணும்னு நிறைய பேருக்கு ஆசை. அப்படி இந்த ஸ்ரீனிவாசனும் வந்திருக்கார். அவர் தங்கைக்கு கல்யாணம் ஆகலை. மகான்கள்கிட்ட போயிட்டு ஞான வைராக்கியம் பக்தியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம லௌகீக விஷயங்கள் தானே கேட்போம். என்ன மாதிரி ஒரு கதை சொல்கிறவன், ஒரு உபன்யாசகன், எங்கன மாதிரி ஆட்கள்கிட்ட எல்லாமே வந்து மாமா நடந்தால் கால் வலிக்கிறதுங்கிறா. எனக்கே வலிக்கிறது, நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? மகான்களை விட்டா வைப்போம் நம்ம. ஜோசியக்காரன், மந்திரிக்கிறவன், கதை சொல்கிறவன், பாட்டு பாடுறவன்ட்டெல்லாம் கேட்டு அவன் என்ன பரிகாரத்துக்கு போவான்? எனக்கு கண்ணு தெரியல மாமா, எனக்கு கூட தெரியல, நான் என்ன பண்ணுறது? இவர் தங்கை கல்யாணம் ஆகலை. சாமிகிட்ட சொன்னார்,
சுவாமி ஒரு அழகான ஒரு வார்த்தை கற்றுக் கொடுத்துருக்கார். அவர் சங்கல்பிச்சா நடந்துடும். ஆனால் நம்மளை ட்ரெயின் பண்ணணும் ஸ்பிரிச்சுவலாக. அதனால் வேண்டுவோம் அப்படிம்பார். எவ்வளோ அர்த்தமுள்ள வார்த்தை தெரியுமா? உன்னோட பிராரப்தம் தீர்றதுக்கு நீ பிரார்த்தனை பண்ணிட்டே இரு, உனக்கு நடக்கும்னு அர்த்தம். சிங்கேரி ஆச்சாரியாரோட உபதேசம் ஒன்று படித்தேன். எத்தனை ஜென்மாவில் பண்ணின பாபமோ இந்த ஜென்மாவில் அனுபவிக்கிறோம். ஆனால் அதை நினச்சி கொமஞ்சு போயிடாதே. நீ பண்ணின கர்மாவனால் நீ பட்ட கஷ்டத்தை நீ பண்ணுற சத்கர்மாவனால நீ போக்கிக்கலாம்ங்கிற. கர்மாவுக்கு கர்மா பதில். பாபம் பண்ணிட்ட, அது உனக்கு தெரியாது. இப்போ கஷ்டப்படுறதுனால தெரிஞ்சுக்கலாம். இப்போ புண்ணியம் பண்ணுறதுக்கு உனக்கு பாக்கியம் கிடச்சிருக்கு, விட்டுவிடாத. இதை எரேஸ் பண்ணிக்கலாம் நீங்கிற. வேண்டுவோம் சுவாமி, பிரார்த்தனை பண்ணுவோம். தெய்வம் கருணை உள்ளது. ஒரு பையன் சுவாமிகிட்ட சொன்னான், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சபரிமலைக்கு போகிறேன்னு நினச்சிண்டார். சரியாக விரதம் இருக்கலை, அதனால் அவருக்கு கண்ணு போயிடுத்துன்னு சொன்னா அப்படின்னு சொன்னவொடனே சாமி சொல்கிறார், அப்படி நடக்குமா எங்கேயாவது அப்படிங்கிறார் சாமி. தெய்வம் கருணை உள்ளது இல்லையோ? ஒரு பார்வை போனதுக்கு வேறு காரணமாக இருக்கலாம், இல்லை சம்பவம் பொய்யா இருக்கலாம்ங்கிறார் சுவாமி. தெய்வம் தண்டிக்காதுங்கிற, காப்பாற்றக்கூடியதான் தெய்வம். நம்ம தப்புனால நம்மளை தண்டிச்சுண்டா கூட நம்மளை காப்பாற்றுறது தெய்வம். தெய்வத்தோட கருணையில் நம்பிக்கை வேணும். கல்யாணம் ஆளே அப்படின்னு பிரார்த்தனை பண்ண வேண்டுவோம்னா, சரி வேண்டுவோம்னா சரி சுவாமி சொல்லிட்டார், நடந்துரும் டேட்டா கொடுத்தார். இவர் இதை நினச்சிண்டார், சரி அடுத்த முகூர்த்தத்தில் ஆகிடும் தள்ளி போயிட்டே போச்சு. கொஞ்சம் மனசு வருத்தமாக போயிடுது. சாமிகிட்ட வரனா, ஆனால் சாமிகிட்ட வராமையும் இருக்க முடியல. தங்கை கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கேன் சுவாமி. ஆமாம் வேண்டுவோம் ஆகிடும் அப்படின்னா. நீங்களும் இப்படி தான் சொல்லலை ஆமாட்டேங்கிறது. ஆகாதுன்னாவது சொல்லிட்டேன்னா நான் மனசை தேத்திப்பேன். அந்த பொண்ணு கல்யாணமே ஆகாமல் அது அப்படியே தான் நிற்கணும் போல இருக்குது, அது தலையெழுத்து. அதை சொல்லிவிடலாமே சாமி, நான் வருத்தப்படுவேங்கிறதுக்காக சமாளிக்கிறாளான்னு கேட்டுவிட்டார். அவர் எழுதியிருக்கார், சுவாமி அத்தனை தடவை வந்திருக்கேன், சுவாமி கோச்சுண்டு நான் பார்த்ததில்லை. அன்றைக்கி சீறிட்டார் சுவாமி என்கிட்ட. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாதுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேட்டாராம். ஆகும்னு சொன்னால் ஆகும், நம்பிக்கையோடு இருக்கணும், பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கணும், உரிய காலத்தில் ஆகும். உன் தங்கையாகவே இருக்கட்டும், அவளை கல்யாணம் ஆகாதுன்னு உன் வாயில் எப்படி வரலாம்னு கேட்டாராம். பதறி போயிட்டேன், மன்னிச்சுக்கோங்கன்னு. ஆயிடும் கவலைப்படாதுன்னு சிரிச்சுட்டார். உடனே சீக்கிரமே ஆயிடுச்சு கல்யாணம். ஆன உடனேயே தம்பதி சமயத்தில் ஆயுஷ்னு வந்து நமஸ்காரம் பண்ணேன். சுவாமி கிருபையில் தங்கி கல்யாணம் ஆகிடுதுன்னு சொன்னாராம். பக்கத்து இருக்கிறோட காமிச்சு கண்ணை அப்படி சிமிட்டி, நிஜம்தானா இவர் சொல்கிறது அப்படின்னு கேட்குறாரா. அவர் என்ன பதில் சொல்லுவார்? ஆமாம் சாமி. ஆனால் நம்ம அன்றைக்கி அப்படி சொல்லிட்டோம் இல்லையோ, கல்யாணமே ஆகாதுன்னு. தப்பு தான் சுவாமி. தப்புன்னு தப்பிக்கப்படாது, தப்புக்கு தண்டனை உண்டு அப்படிங்கிறார் சீரியஸாக. என்ன தண்டனை சொல்ல போகிறாரோ? இன்றைக்கி பாத பூஜை பண்ணிவிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போடுற பொறுப்படுத்திக்க வேண்டியதுன்னுட்டார். தண்டனையாது பாக்கியம். சரின்னார். பாதுகா பூஜை ஆகிடுத்து. இவர் இப்படி நினச்சிட்டாருன்னா கூட்டம் வந்துடும், ஒன்றும் பண்ண முடியாது. பயப்படுறார், கையில் பணம் குறைவாக இருக்குது. அந்த காலத்தில் இன்னொரு 200 ரூபா கையில் இருந்தால் தான் சமாளிச்சுட்டு ஊருக்கு போக முடியும். தெரிஞ்சவா யாரும் இல்லை, யாரை கடன் கேட்குறதுன்னு புரியல, தவிக்கிறார். தப்போவனத்து மேனேஜரை கூப்பிட்டு அவாட்ட வேண்டியது பண்ணிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார், கை காட்டிட்டு போயிட்டார். இவர் தடுமாறி இருக்கிறத செத்து காட்சி உள்ளேருந்து வந்து, பணம் இல்லையா? ஆமாம் சுவாமி. சமாராதனை நடந்துரும், மெதுவாக ஊருக்கு போய் அனுப்பலாம், சுவாமிக்கு தெரியும் பணம் இல்லைன்னு அப்படின்ட்டு. அந்த தவிப்பு தான் தண்டனை, அவ்வளவுதான். அப்படி தண்டனைங்கிறதையும் ஒரு வரமாக யார் கொடுக்க முடியும்? சுவாமி தான் கொடுக்க முடியும். நித்திய கோலாகலமாக நித்திய மகோத்சவ கோவிந்தான்னு தனந்தனம் நாமசங்கீர்த்தனம் கோபாலகிருஷ்ணபாதர் மாதிரி மகான்கள் வருவா. அபேதானந்த சுவாமிகள் வருவார். அது வந்ததை பற்றி ஒருத்தர் எழுதியிருக்கார். தாசில்தார் வீட்டில் பஜனைக்கு ஒத்துருக்கார் அபேதானந்த சுவாமி. திருவனந்தபுரம் வாத்தியங்களோடு வந்திருக்கா. வாகனத்தில் வந்து ஆசிரமத்துக்கு நேரம் இறங்கினா மரியாதை இல்லைன்னு வாகனத்தை தள்ளி நிறுத்திட்டு நடந்து வரார் சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு. நமஸ்காரம் பண்ணார். என்ன நிகழ்ச்சி ஒன்றும் சொல்லலை. சுவாமி அவரை பார்த்துட்டு, உங்களுக்கு பேர் தப்பாக வச்சுட்டா அபேதானந்தாங்கிறது பதிலாக பேதானந்தான்னு வச்சுருக்கணும்னார்.
பயந்து விட்டார். என்ன சுவாமின்னா, ஆமாம் பேத புத்தி இருக்கே நமக்கு, தாசில்தார் வீட்டில் பஜனை, இந்த காட்டுக்குள்ளே ஒரு சன்னியாசி உட்காந்துருக்கேன் எனக்கு இல்லையா அப்படின்னார். உடனே வண்டியை வரவழைச்சி வாத்தியங்கள்லாம் கொண்டு வந்து சுவாமி எதிர்க்கே பஜனை நடந்து அத்தனை பேருக்கு சமாராதனை எல்லாம் நடந்ததுன்னு இந்த தாசில்தாரே ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கார். எப்போ பார்த்தாலும் சத்சங்கம் என்ன, பஜனை என்ன, பிரவச்சனம் என்ன. சுகபிரம ராமசாமி சாஸ்திரிகள் வருவார், அனந்தராம தீட்சிதர் வருவார், எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மா வந்து பாடுவா, எம்எல்வி அம்மா வந்து பாடுவா. அப்படி ஒரு மகான்கள் சாதுக்கள் வித்வான்கள் கூடக்கூடிய இடம்னா எப்படி இருக்கும்? அங்கே இருந்தவாழ்லாம் என்ன பாக்கியசாலிகள், தப்போவன வாசிகள் என்ன பாக்கியசாலிகள். கோகுலத்தில் கிருஷ்ணன் விளையாடின மாதிரியான விளையாட்டுன்னா அது. ஞானானந்தம் என்னும் மகாநதின்னு ஒரு சின்ன புஸ்தகம் எழுதியிருக்கார் ஞானவழியோட பழைய எடிட்டர் KN சுப்பிரமணியம்னு, பரத்வாஜன்கிற பேரில். ரொம்ப அழகான புக்கு. இப்போ அவுட் ஆஃப் பிரிண்ட்டு. somebody should take interest to print it again and distribute. சின்ன புக்கு. சுவாமியுடைய சரித்திரம், அவருடைய உபதேசங்கள் அவ்வளவும் இதுக்குள்ளே அடக்கிவிட்டார் அவர். ரொம்ப அழகாக இருக்கும், படிக்க வேண்டிய புக்கு. என்கிட்ட ஏதோ ஒரு காப்பி இருக்கு, அவ்வளோதான். அதில் அவர் எழுதியிருக்கார், இந்த மகோத்சவம் என்னைக்கும் நீடிக்கும்னு எல்லாரும் நினச்சுட்டா. ஆனால் சுவாமி 1974 தன் திருமேனியை மறைச்சிக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணிவிட்டார். 66 தான் தபோவனத்தில் நிரந்தரமாக இருக்கிறதுக்கு வந்திருக்கார். அது வரல வந்து போயிட்டு இருந்திருக்கார். 70ஸ்க்கு அப்புறமே ட்ரஸ்ட் ஃபார்மேஷனை கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கார். நிலபலன்கள்லாம் தபோவனம் ஞானானந்தா ட்ரஸ்ட்டுங்கிற ட்ரஸ்ட்டுக்கு எல்லாத்தையும் மாற்றி ஒரு ஸ்தாபனமாக்கி ஒரு கோவில் வழிபாடு முறைகளை எல்லாம் உண்டாக்கி, சுவாமி சித்தியானாலும் எப்பவும் ஜனங்கள் வரா மாதிரி ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு, நிர்வாகத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு, முன்னாடியே சமாதிக்கான குழியையும் தோண்டிட்டு சிமெண்ட் போட்டு அதை மூடி வச்சுட்டு, எந்த இடம் தெரியுமா அதிர்ஷ்டானம் இருக்கிற இடம்? நேற்று கதையில் சொன்னேன், நாமாஜி சொன்னான்னு ஒரு பாழ் மண்டபம் இருந்ததுன்னு. அந்த பாழ் மண்டபம் இருந்த இடம் தான் இன்றைக்கி அதிர்ஷ்டானமாக மாறியிருக்கு. இதெல்லாம் ஒரு அடையாளம். நம்ம மனசு எப்படி பேய் பிசாசு இருக்கிற இடமாக, பாம்பு புத்து இருக்கிற இடமாக, பாழ் மண்டபமாக எப்படியெல்லாம் இருக்கோ, நாம் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். சுவாமியை உள்ளே உட்காத்தி வச்சுட்டோம்னா அவர் இடத்த க்ளீன் பண்ணி இதை க்ஷேத்திரமாக மாற்றிடுவார். அவ்வளோதான் விஷயம். அது ஒன்று தான் நம்ம பண்ணணும். அப்படி பண்ணுறதுக்கு என்ன பிரயத்தனம் பண்ணணும்? சத்சங்கத்தை இருந்துகிட்டே இருந்தால் அவரே அந்த அழையாத விருந்தாளி மாதிரி உள்ளே வந்து உட்காந்துருவார். ஒரு பக்தர் எழுதியிருக்கார், ரொம்ப அழகான ஒரு இங்கிலீஷ் பேசேஜ் அது. டு மெர்ஜ் த சோல் இன் ஒன்னஸ் வித் த சுப்ரீம். ஞான நிலையோட உன்னதம். மனுஷ ஜென்மா எடுத்தவா அத்தனை பேரும் இதை தான் அடையணுமா. டு மெர்ஜ் த சோல் இன் த ஒன்னஸ் வித் த சுப்ரீம். பகவானோட இரண்டரை கலந்துடணும். இப்போ நம்ம இஷ்ட தெய்வம் எதுவோ, சிவனோ பாண்டுரங்கனோ, அந்த பகவானை நேர பார்க்கணும் எல்லாருக்கும் ஆசையாக இருக்கும். அந்த சுவாமியை கிட்ட நெருங்கி ஸ்பர்சிக்கணும் எல்லாருக்கும் ஆசையாக இருக்கும். அந்த தெய்வத்தை தொட்டு கட்டிண்டு ஆலிங்கனம் பண்ணிக்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சா ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். அந்த தெய்வத்தோடு கலந்து நாம் இல்லாமல் போயிட்டா அந்த இடம் லேசாக பயமாக இருக்கும். ஆனால் கலந்துட்டா ஆனந்தம் இல்லையோ, நாம் இல்லாமல் தெய்வமாகவே நிலைச்சிருக்கிற நிலை இல்லையோ, இதை தானே ஒத்தொத்தரும் அடையணும். அப்படி அடைஞ்சுட்டா மறுஜென்மா இல்லைங்கிறார் சுவாமி. அதுவரை திருப்பி வரணும். டு மெர்ஜ் த சோல் இன் த ஒன்னஸ் வித் த சுப்ரீம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். டு மேக் அன் ஆஃபரிங் ஆஃப் தி மைண்ட் இன் த ஆல்டர் ஆஃப் லவ் ஆஃப் காட். முதல்ல சொன்னது ஞான யோகம், அடுத்தது பக்தி யோகம். பகவானுக்கு குழக்கட்டை நைவேத்தியம் பண்ணுறது, அப்பன் நைவேத்தியம் பண்ணுறது, பாயச நைவேத்தியம் பண்ணுறது, வாழைப்பழம் மாம்பழம் எல்லாம் ரைட்டு. அவருக்கு ஒரு நைவேத்தியம் ரொம்ப பிடிக்கும். என்னது? ஆத்ம நிவேதனம், தன்னையே கொடுக்கறது. நினைத்தால் முக்தி அளிக்கும் திருவண்ணாமலை கருகில் நினைப்பால் வந்தமர்ந்த எந்த நினைப்பே ஞான கழிப்பே அனைத்தும் அறிவோனே ஆதி குருவாய் வருவோனே எனையே உனக்களித்தேன் ஞானானந்த பெருமானே
என்னையே உனக்களித்தேன் ஞானானந்த பெருமானே அன்பே. நினைத்தால் முக்தி அளிக்கும் திருவண்ணாமலைக்கு அருகில், நினைச்ச உடனே மோட்சம் கொடுக்கும் திருவண்ணாமலை இருக்கிற இடத்துலேருந்து அருணாச்சலம் நினச்சிண்டா போகிறோம். அந்த இடத்துல என்ன நினச்சிண்டு எனக்காக வந்து நீ உட்காண்டிருக்கியேங்கிற, என் நினைப்பால் வந்து அமர்ந்த, என்னோட நினைப்பாவே இருக்கிற, என்னோட நினைவில் இருக்கிற சுவாமி, என் நினைப்பால் வந்து அமர்ந்த என் நினைப்பே ஞான கழிப்பே, அனைத்தும் அறிவோனே ஆதி குருவாய் வருவோனே, நான் உனக்கு என்ன கொடுக்க முடியும்? என்னையே உனக்கு அளித்தேன் ஞானானந்த பெருமான். இதுதான் நம்ம சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணணும். மகாபலிகிட்ட அதை தான் கேட்டார். 3வது அடியா 2 அடியில், ஒரு அடியில் பூமியை கீழே அளந்துட்டு, ஒரு அடியில் ஆகாசத்தை அளந்துட்டு, 3வது அடிக்கு எங்கேன்னு கேட்டார். கொடுக்கறதுக்கு என்னடா இருக்குன்னு, கொடுக்கிறவன் இருக்கேன்னா. கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, கொடுக்கிறவன் இருக்கேன். யோகி இதை தான் ஒரு பக்தர்கிட்ட சொன்னார். ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங் ஃப்ரம் யுவர் பொசஷன்ஸ், ஐ வாண்ட் த பொசஸர் அப்படின்னார். நீ தான் எனக்கு வேணும் அப்படின்னார். அப்படி நம்மளையே சமர்ப்பணம் பண்ணுறது தான் என்ன அர்த்தம்? வெரி சிம்பிள். தாட்ஸ், ஸ்பீச் அண்ட் ஆக்ஷன், இவ்வளோதானே. நம்ம தாட்ஸு டிவைன் தாட்ஸ், ஸ்பீச் டிவைன் ஸ்பீச், ஆக்ஷன் டிவைன் ஆக்ஷன், சரண்டர் ஹேப்பன்ட், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதான் சரண்டர். எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ சுவாமியை பற்றி நினைக்கிறதும் பேசுகிறதும் சுவாமி காரியங்களை பண்ணுறதும், இதுதான் நம்மளையே சுவாமிக்கு கொடுக்கறது. இது செகண்டு. டு மேக் அன் ஆஃபரிங் ஆஃப் தி மைண்ட் இன் தி ஆல்டர் ஆஃப் லவ் ஆஃப் காட். 3வது, டு அலவ் தி பாடி டு விதர் அவே இன் த சர்வீஸ் ஆஃப் த புவர் அண்ட் சஃபரிங். உடம்பு தேஞ்சு போகிற அளவுக்கு கஷ்டப்படுறவாளுக்கு சேவை பண்ணு. டு அலவ் த பாடி டு விதர் அவே இன் தி service of the poor and suffering. அப்படி சொல்லிட்டு, or in fine the faith of Sri ஞானானந்தா. இதுதான் சுவாமி சொன்ன ஒரு நம்பிக்கை நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதில் அவருக்கு திருப்தி இல்லை எழுதினவருக்கு. more truly however this is not the faith of Sri ஞானானந்தா but this faith is Sri ஞானானந்தா. இது சுவாமி காட்டின வழி நம்பிக்கை இல்லை, இதுதான் சுவாமி. சுவாமி அப்படி தான் பண்ணினார். எல்லாருக்கும் ஊராக போய் அவளுக்கு உபகாரம் பண்ணி அவள் கஷ்டத்தெல்லாம் தீர்த்தார். பக்தி பண்ணுறது எப்படின்னு அவரே காட்டினார். பத்ராஜ ராமதாசர் சரித்திரத்தை சொல்லிட்டு இருக்கார் சுவாமி. அனன்ய குருபக்தி இருந்ததுனால இல்லையோ, அவர் பட்ட கடனை 6 லட்சம் வராகன ராமலக்ஷ்மணால் வந்து தானேஷாட்டை தீர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு தொண்டை கத்கதமாகி கண்ணில் தாரதாரியா ஜலம் வருது. குருபக்தியும் தேவதா பக்தியும் பஜனை எப்படி பண்ணணும்னு சுவாமியை பார்த்து நான் தெரிஞ்சுக்கணும். பக்தியை உண்டாக்கினாவா அந்த சுரூபமாகவே இருந்தா. நேத்தி தபோவனத்தில் ஏகாதச ஸ்கந்தம் உபன்யாசம் ரங்கன்ஜியோடது, அதோடது ஒன்று கேட்டேன். அவர் சொல்கிறார், பாகவதம் வந்து ஞான கிரந்தமா பக்தி கிரந்தமானு கேட்டால் ஞான கிரந்தமும் தான் பக்தி கிரந்தமும் தான். அப்படி மிஸ்ரமாக தான் வேதவியாசரே பண்ணியிருக்கார். எல்லாமே பகவத் ஸ்வரூபங்கிற தெளிவு ஏற்பட்டுடுத்துனா அது ஞானம். அந்த பகவான்கிட்ட பிரேமையோடு இருந்து ஆனந்தப்பட்டுட்டா அது பக்தி. அதனால் ஞானமும் பக்தியுங்கிறது ஞானானந்தம். அப்படி தான் சுவாமிகள் இருந்தார்னு சொன்னார் நேதி. அவரோட வெரி நேம், வெரி வேர்டு ஞானமும் பக்தியும்னு சேர்ந்தா ஞானானந்த கிரி, உயர்ந்த நிலைக்கு கூட்டின்னு போயிடுங்கிறது நாமமே காட்டுறது. அப்படி சொல்லிட்டு, more truly however this is not the faith of Sri ஞானானந்தா but this faith is Sri ஞானானந்தா. And whichever heart has become an abode of this faith, யார்கிட்டெல்லாம் இந்த நம்பிக்கை இருக்கோ அத்தனை பேருக்கு நம்ம சேவை பண்ணிகிட்டே இருக்கணும். பகவானுக்கு நம்மளை அர்ப்பணம் பண்ணணும், பகவானோட கலக்கணுங்கிற எண்ணம் யாருக்கு இருக்கோ, that heart has become an abode that surely stands consecrated as the shrine of Sri ஞானானந்தா. சுவாமியோட படை வீடு எது? அந்த ஹிருதயங்கள்லாம் சுவாமியோட படை வீடு. யார் மனசில் லோக உபகாரம், லோக சேவை யாருக்கு இருக்கோ, யாருக்கு பகவத் பக்தி குரு பக்தி இருக்கோ, யார் பகவானோட கலக்கணும்னு துடிக்கிறாளோ, இந்த 3 குணம் இருக்கிறவாளோட ஹிருதயமே ஞானானந்த சுவாமியோடைய கோவில்னு சொல்லி முடிக்கிற. அந்த
ஸ்ரீரங்கம் ஸ்ரீனிவாசனோட தங்க கல்யாணம் ஆச்சுன்னு பார்த்தோம் இல்லையா? தங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறார். அதையும் சொல்லிவிட்டு அப்புறம் சுவாமியோடைய அதிர்ஷ்டானத்தை பற்றி சொல்லுவோம். தங்க கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணி இவருக்கு வயசாகிடுது, கல்யாணம் ஆலை, தள்ளி போயிட்டே போகிறது. சுவாமிகிட்ட அதை பற்றியும் கேட்டார். உரிய காலத்தில் ஆகும்னார். ஏற்கனவே ஒரு தடவை நம்ம நெகட்டிவாக பேசி வாங்கி கட்டிகிட்டு இருக்கோம், திருப்பியும் சிரமப்பட வேண்டாம். இப்போ வேறு மாதிரி சொல்லலாம். சுவாமி, நான் கல்யாணம் வேண்டான்னு பார்க்குறேன், நான் ஏதோ கொஞ்சம் சம்பாதிச்சு வச்சுருக்கேன், இந்த பணத்தெல்லாம் ஆசிரமத்தை கொடுத்துட்டு இங்கேயே இருந்துவிடலான்னு பார்க்குறேன். நிஜமான எண்ணம் இல்லை, இது என்ன சொல்கிறாரு பார்க்கலான்னு. சாமி சொல்கிறார், உம்மை சேமிப்பை வச்சு இந்த ஆசிரமத்தை நடத்த வேண்டிய நிலைமை இங்கே இல்லை. உமக்கு சன்னியாசி ஆற கொடுப்பனே இல்லை, சம்சாரத்தை உழல்ற பாக்கியம்தான் இருக்கு. இன்ன ஊர்லேருந்து பொண்ணு வரும்னார். சுவாமி சித்தியானத்துக்கு அப்புறம் யோகி ராம் சூரத்குமார் அனுகிரகத்தினால அப்படியே கல்யாணம் ஆச்சுங்க. சுவாமியோடு அவருக்கு தொடர்பு இருந்த காலத்தில் ஒரு சமயம் ஒரு சகோதரி அவளோட சேர்ந்த ஒரு 2-3 பெண்கள் மதுரையிலேருந்து தபோவனம் வரணும்னு கிளம்பி வரா. இவராவது 2 தடவை வந்திருக்கார். அவள்லாம் சுவாமியை பார்த்ததில்லை, சுவாமியை பற்றி கேள்விப்பட்டு தான் வரா. வரும்போது பிரயாணத்திலேயே கனவுல சுவாமி தரிசனம் கொடுத்துருக்கார். அவர் தான் சுவாமின்னு தெரியாது. பஸ்ஸில் வாசலில் இறங்கிறத இதுதானா அந்த இடம்னு தெரியல, இதுதான் தபோவனம், இறங்குங்க அப்படின்னு கண்டக்டர் சொல்லி இறக்கி விட்டார். இப்போ இருக்கிற மாதிரி பெரிய ராஜகோபுரம் அந்த மாதிரிலாம் இருக்காது. அப்போது சுவாமி காலத்தில் வாசலில் வந்து நின்றுட்டு இதான் தபோவனம், வா வா அப்படின்னு கூப்பிடுறாரு அவரை. அப்புறம் வாழ உள்ளே வந்தா, இவா மதுரையிலேருந்து வந்திருக்கா, அவளுக்கு தங்கறதுக்கு இடம் கொடு அப்படின்ட்டு கொடுக்குன்னு உள்ளே விட்டார். ரொம்ப சந்தோஷம். அங்கே இருக்கிற வாட்டெல்லாம் பேசினா இப்படி தான் சுவாமி எல்லோரும் வரவேற்பார். நமக்கு வேணால் அவர் புதுசு, அவருக்கு நம்மளை ஜென்மமாக தெரியும், நம்ம வரப்போகிறோன்னு தெரியும், நமக்கு என்னென்ன பிடிக்கும்னு தெரியும். மாமலை ராமேஸ்வரம் தெருவிலேருந்து ஒருத்தர் போயிருக்கார் பெரியவா சொல்லி தரிசனம் பண்ணுறதுக்கு. ஒரு வெடிக்காதால் 5 மணிக்கு காப்பி குடிக்கிற பழக்கம் உள்ளவர். புது இடத்துல போய் என்னத்தை காப்பி கேட்குறது, இந்த ஆசிரமத்தை யாரையுமே தெரியாது, பெரியவா சொன்னார் வந்துட்டோமே நினச்சிட்டு இருக்கார். 5 மணிக்கு டிகிரி காஃபி ஆற்றி எடுத்துட்டு சுவாமி வந்தாராம் அவர் ரூமுக்கு. யாருக்கு என்ன பிடிக்கும், எந்த நேரத்தில் என்ன கொடுக்கணும்னு தெரியும். இந்த அன்பு எங்கேயும் பார்க்க முடியாது. அங்கே தபோவனத்தில் ஸ்நானம் பண்ணிட்டு இந்த பூஜைக்கெல்லாம் வந்து உட்காந்துருந்துருக்கா. சாமியுடைய பழகிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு அன்பான்னு நினச்சிட்டு இருக்கிறத அவள் 3 பேர் அப்படி உட்காண்டிருக்கா. சிரிச்சுன்னு இருந்தவர் அப்படி திரும்பி ஒரு பார்வை பார்த்தார், ஒரு முறை மறைச்சார். வெளியில் போறியா இல்லையா நீ அப்படின்னு ஒரு கத்து கத்தினார். முகமெல்லாம் செவந்தவர் கர்ஜனை பண்ணி குதித்த உடனே அடிச்சு வரணும் ஓடி போயிட்டா. எல்லாரும் அங்கே சன்னிதானத்தில் இருந்தவா எல்லாரும் ஓடி போயிட்டா. இவாளை பார்த்து சொன்னதால் இவா ஓடி போயிட்டா. ஸோ நம்ம சந்தோஷமாக வந்தோமே, வாவான்னு வாசலில் கூப்பிட்டாரு, தங்கறதுக்கு ரூம் எல்லாம் கொடுத்தாரு, இப்படி வெளியில் போகணுன்னு விட்டாரு, என்ன தப்பு பண்ணுன்னு தெரியலையே. ரொம்ப வேதனைப்பட்டு அங்கே பழக்கமான ஒருத்தர்கிட்ட காத்தால் பழகியிருந்தா வாட்ட கேட்குறா, சுவாமி இப்படி கோச்சுப்பாரா? கோவமே வராதுமா அவருக்கு, இப்படி கோச்சுன்னு விட்டாரா, நாங்கள் என்ன தப்பு பண்ணோன்னு தெரியலையே, இருங்க ஏதோ காரணம் இருக்கும், நான் விசாரிக்கிறேன், பிரசாதம்லாம் எடுத்துக்கோங்கோ, வருத்தப்படாதீங்கோ, சுவாமி எது பண்ணாலும் அது நமக்கு நல்லதுக்கு தான். சாயந்தரமாக இவாளை அழிச்சுன்னு போனால், நாங்கள் வரமாட்டோம், பயமாக இருக்க, ஒன்றும் பண்ணாதீங்க, ரொம்ப குழந்த மாதிரி இருப்பார் இவர், வாங்கோ. சுவாமி அவள் ரொம்ப பயப்படுறா. யார், மதுரைக்காராளா அப்படின்னார். நீ கோச்சுன்னு விட்டேளே, அவளை யார் கோச்சுண்டா அப்படின்னார். வெளியில் போன்னு சொன்னேளே, ஆமாம் அங்கே ஒரு கெட்ட சக்தி இருக்குது, அதை போச்சொன்னேன் அப்படிங்கிறார். அவள் வந்த 3 பொம்மை நாள்களில் ஒத்திக்கு துர்தேவத்தை இறங்கியிருக்கு. அது மனசில் வச்சுட்டு யார்ட்டையும் சொல்லாமல் தான் அவள் வந்திருக்கா. அது சுவாமிக்கு தெரிஞ்சு விரட்டினார்னு அந்த ஸ்ரீனிவாசன் எழுதியிருக்கார். இதே மாதிரி கணக்கில்லாத சம்பவங்கள். சாமி சித்தியானத்துக்கு அப்புறமும் அதே லீலைகள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு, அனுபவிச்சு தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய சமஸ்த துக்கங்களையும் பாபங்களையும் நிவர்த்தி பண்ணி சன்மார்க்கத்தை கையை பிடிச்சு கூட்டின்னு போய் காட்டி நிரந்தர சாந்தியும் அமைதியும் கொடுத்து குடும்பத்தில் துணையாக தோழனாக தெய்வமாக நிரந்தரமாக இருக்கிற குல தெய்வமாக சுவாமியை பக்தாள் உணர்ந்து வழிபட்டு இருக்கா. அப்படி இருந்த சுவாமி 1974 ஜனவரி மாதம் 7ஆம் தேதி விடிய கார்த்தால 4 மணிக்கு
ஸ்நானத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவருக்கு யாரோ ஸ்வெட்டர் தைச்சி கொடுத்துருக்கா, அதை போட்டுருக்கார். சரியான சைஸில் இல்லை அது, ஆனால் அவளோட ஆசைக்காக போட்டுருக்கார். அவருக்கு குளிர்லாம் கிடையாது, ஹிமாலயாஸ் பனியிலேயே உட்காண்டிருந்தவர், மார்கழி குளிர்லாம் அவர் ஒன்றும் பண்ணாது. ஒரு பக்தர்கிட்ட கேட்குறார், இந்த சட்டையை கைட்டுள்ளாமான்னு. ஆமாம் சுவாமி, உங்களுக்கு பொருத்தமாகவே இல்லை, கைட்டுள்ளான்னு. யாராவது சொல்லணும்னு சுவாமி காத்துட்டு இருந்ததுன்னார். அவர் இந்த சட்டையை நினச்சிட்டு இருக்கார். அவர் இந்த சட்டையை ஸ்நான அறையில் போய் உட்காண்டார். ஒரு ஓம்கார சப்தம் எழுந்தது. சுவாமியுடைய போய் நிஷ்டையில் சாஞ்சுட்டார். அந்த ஓம்காரம் கேட்டு உள்ளே போன பக்தாள் அவர் தியான சமாதியில் இருக்காருன்னு தெரிஞ்சுண்டா. அப்புறம் கட்டில் சுவாமி படுக்க வச்சா. சத்த கழிச்சு எழுந்துருவார்னு பார்த்தா எழுந்திருக்கலை. புதுப்பாளையம் நாகராஜ மாமா சைக்கிளில் வேகமாக போய் பிரேமி அண்ணாவை கூட்டின்னு வந்தார். அண்ணா வந்து பார்த்துட்டு யோக நிலையில் இருக்கார் அப்படின்னு சொல்லி, ராமகிருஷ்ண பரமஹம்சர் சரித்திரத்தில் அவர் அடிக்கடி இந்த சமாதி நிலைக்கு போயிடுவார். சமாதிங்கிறது எண்ணம் இல்லாத நிலைன்னு அர்த்தம், மரணம்னு அர்த்தம் இல்லை. திருப்பி வராது அந்த மாதிரி போயிட்டான்னா அதுக்கு மகா சமாதின்னு பேர். அடிக்கடி அந்த சமாதிக்கு எல்லா மகான்களுமே உயர்ந்த ஆன்மீக நிலையில் இருக்கிறவா போயிடுவா. அப்போ எந்தெந்த சமாதிக்கு என்னென்ன நாமத்தை சொல்லி திருப்பியும் கூப்பிடணும்னு பரமஹம்சர் ஹிருதயனுக்கும் சாரதா தேவிக்கும் சொல்லி கொடுத்துருக்கார். அந்தந்த நாமாவை சொன்னால் பிரஜை வந்துடும். பெரும்பாலும் அவளோட உபாசனா மூர்த்தியோட நாமத்தை சொல்லுவா. சுவாமியோட உபாசனா மூர்த்தி என்னன்னு யாருக்குமே தெரியாது. அவர் குரு உபாசனை தான். ஆனால் சன்னியாசிங்கிறதுனால அவளுக்கு பிரணவ ஜபம் உண்டுங்கிறதுக்காக அண்ணா வந்து சுவாமி காதில் பிரணவத்தை சொல்லி எழுப்ப பார்த்துருக்கார். சங்கநாதம் பண்ணுவா, பிரணவம் சொல்லுவா. சுவாமி பகிர்முக படலை பாகவத தர்மத்தில் அண்ணாவே எழுதியிருந்தார். சுவாமி பகிர்முக படலைங்கிறதுனால கும்பகத்தில் இருக்க அவர் பிராணன் அவசரப்பட்டு சமாதியில் வைக்க வேணாம்னு எழுதி கொடுத்துட்டு வந்தேன்னு எழுதியிருக்கார். ஜனவரி 7 ஆயிடுத்து, 8 ஆயிடுத்து. சாமி வரலேன்னு உடனே கவலைப்பட்டு எல்லா இடத்துக்கும் பக்தாளுக்கு செய்தி போய் எல்லாரும் கூடிட்டா. மகாபிரிவாட்ட சிவவடிவேல் உடையார் போய் ஆந்திராவில் பெரியவாளை கேட்டா. பெரியவா மௌனவிரதம் நிர்விகல்ப சமாதியில் இருக்கா, அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு பெரியவா சொல்லிட்டா. சிங்கேரி ஆச்சாரியாவை கேட்டிருக்கா, பூண்டி மகானை கேட்டிருக்கா. இதெல்லாம் பாலுமாமா பேசி புஸ்தகத்தில் பப்ளிஷ் ஆகிருக்கிற இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறது. திருவண்ணாமலையில் யோகியை போய் கேட்டால் யோகி ராமசூரத்குமார் சுவாமி சொன்னார், ஐ திங்க் he has left the body, he may not come அப்படின்னு. இந்த காலம் மாதிரி சரீரத்தை ப்ரிசர்வ் பண்ணுற அந்த ஐஸ் பாக்ஸ் எல்லாம் இல்லாத காலம். ஃப்ளெக்சிபிலிட்டி போகலை, உடம்பில் இருக்கிற அந்த உஷ்ணம் குறையலை, அந்த திவ்ய தேஜஸ் மங்கலை. 3 நாளைக்கு சுவாமி அப்படியே இருந்திருக்கார். எப்போ வேணாலும் கூப்பிட்டா எழுந்து வந்துடுவார்னு சதாசிவர் சுவாமி சொல்வார். he was sleeping like a golden hue அப்படின்னார். தங்க பொதி மாதிரி தக 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 தகன்னு ஜொலிச்சுன்னு இருந்தார். அந்த ஜனவரி 1ஆம் தேதி நமஸ்காரம் பண்ணுறவா எல்லார்ட்டையும் எப்போவுமே சுவாமி தபோவனத்தில் சுவாமிகிட்ட உத்தரவு வாங்கிறத மீண்டும் வருவோம், அடிக்கடி சந்திப்போம்னு சொல்வார். அந்த தரம் வந்தவாளுக்கு எல்லாருக்கும் ஜெயமங்கலம் நித்திய சுபமங்கலம்னு சொல்லியிருக்கார். இத்தினூண்டு ஒரு விபூதி போட்டலாம், இத்தினூண்டு ஒரு குங்குமம் போட்டலாம், ஒரு வேலைக்கு தான் எடுக்க முடியும். கோவிலில் இப்போ அள்ளி கொடுக்குறா, நம்ம உடனே பக்கத்தில் இருக்கிற தூணில் போட்டுடுறோம். தூணில் போடப்படாது அவளுக்கு கிண்ணத்தில் எடுத்து வைக்கிறாளே தவிர அது போடப்படாதுன்னு யாருக்கும் தெரியல. சக்கரை பொங்கல் ஒரு தொண்டை கொடுத்தா இன்னொரு தொண்டை கொடுன்னு கேட்குறான். வஸ்திரம் கொடுத்தா இன்னொரு வஸ்திரம் கொடுன்னு கேட்பா. விபூதி குங்குமத்தை அங்கேயே திருப்பி போட்டேன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களோட அனுகிரகம் எனக்கு தேவையில்லைன்னு சுவாமிகிட்ட ரிஜெக்ட் பண்ணுறாப்பல மகா பாபம். சுவாமி பிரசாதத்தை வீட்டுக்கு தான் எடுத்துன்னு வரணும். இந்த வம்பே வேணான்னு சுவாமி சிட்டிக்கு தான் கொடுப்பார், ஒரு பொட்டலம் தான் கொடுப்பார். அந்த தரம் நாமாஜி போனபோது அவருக்கு கடைசி தரிசனத்தும் போது நிறைய விபூதி குங்கும பொட்டலத்தை கொடுத்துட்டு தன் கர்ச்சீஃப் ஒன்று கொடுத்துருக்கார். கொடுத்துட்டு இது குடும்பத்துக்கு இல்லை நமக்கு அப்படின்னாராம். குடும்பம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மண்டலின்னு அர்த்தம். நாமாஜிக்கு குடும்பம் ஞானானந்த மண்டலி தான். இது குடும்பத்துக்கு இல்லை நமக்கு. அவர் மண்டலி தலைவருங்கிறதுனால அவர் வந்துட்டார்னால தலைவர் வந்துட்டார் அப்படிம்பாரான் சுவாமி. எதுக்கு இவ்வளோ பிரசாதம் கொடுக்குறார் அப்படின்னு நினச்சிருக்கார். இதுக்கப்புறம் அவர் கையால் வாங்கிக்க முடியாதுங்கிறது யாருக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் ஜனவரி 10ஆம் தேதி அன்னைக்கு பொன் பரமகுரு அவர்கள் அதை டீட்டெயில்டாக என்கிட்டயே சொன்னார்.
புஸ்தகத்தையும் எழுதியிருக்கார். ஞானானந்த விஜயத்தில் நான் ரொம்ப விஸ்தாரமாக சொல்லியிருக்கேன். இப்போ நான் அதுக்கு சொல்லலை, அதுக்கிட்ட போகல. அதிர்ஷ்டானத்தில் சுவாமி எழுந்தருளை பண்ணி ஞானானந்த மகாலிங்கமாக சுவாமி இருக்கார். ஷட்கோண மந்திரத்தில் தான் ஏற்படுத்தும்படியாக அவரே நியமிச்சிருக்கார். அதுக்கான பானலிங்கம் உள்பட சுவாமி ஏற்கனவே ஏற்பாடு பண்ணிட்டார். எதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறது அந்த சாமான் வந்து நிற்கும். அந்த மாதிரி சுவாமி ஏற்பாடு பண்ணிட்டார். ஷண்மத ஸ்தாபனம் பண்ண ஆச்சாரியாளோட பரம்பரை ஷண்முகமான முருகப்பெருமானுடைய கிருத்திகா நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ணின ஜோதிஸ்வரூபங்கிறதுனாலே ஷட்கோண மந்திரமாக தான் சுவாமிக்கு இன்னும் இருக்குது. நிறைய பக்தாளுக்கு அவர் முருகனாகவே காட்சி கொடுத்துருக்காருங்கிறதுனாலே சுவாமியும் முருகப்பெருமானையும் நினச்சி ஒரு பாடல். சத்குருவும் ஷண்முகனும் ஒன்று, சத்குருவும் ஷண்முகனும் ஒன்று, ஞானானந்த சத்குருவும் ஷண்முகனும் ஒன்று, ஞானானந்த சத்குருவும் ஷண்முகனும் ஒன்று. இந்த தத்துவத்தை உணர்ந்தாலே முக்திக்கு வழி உண்டு, தத்துவத்தை உணர்ந்தாலே முக்திக்கு வழி உண்டு. சத்குருவும் ஷண்முகனும் ஒன்று. கார்த்திகை பாலகல் கார்த்திகேயல் கிருத்திகையில் உதித்தவர் சத்திய ஞானானந்த சத்குருவும் ஷண்முகனும் ஒன்று. சிவனாரில் திருமகள் முருகல் சிவ ரத்னகிரி குருவில் சீடர் ஞானானந்த சத்குருவும் ஷண்முகனும் ஒன்று. பிரம்மண்ய தேவல் ஸ்ரீ சுப்பிரமணியல் பரபிரம்ம ஸ்வரூபல் ஞானானந்த குருதேவன் சத்குருவும் ஷண்முகனும் ஒன்று. ஆறுமுகம் கொண்டவள் ஷண்முக நாயகன் அருகோண ஆலயத்தில் அமர்ந்தவர் ஞானானந்த சத்குருவும் ஷண்முகனும் ஒன்று. ஓம்கார பொருள் சொன்னான் சிவகுருநாதன், ஓம்கார ஒலிக்குள்ளே ஒளிர்கின்றார் ஞானானந்த சத்குருவும் ஷண்முகனும் ஒன்று. இந்த தத்துவத்தை உணர்ந்தாலே முக்திக்கு வழி உண்டு. சத்குருவும் ஷண்முகனும் ஒன்று. ஞானானந்த ஆறுமுகா ஞான பண்டிதா வேல்முருகா, 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 ஞானானந்த ஆறுமுகா ஞான பண்டிதா வேல்முருகா. சத்குரு ஞானானந்தகிரி பகவான் கி வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. ஒரு ஷட்கோண ஆலயம் இன்னைக்கு சுவாமிக்கு அங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கு. சின்னதாக இருந்தது. இந்த ஆலயத்தில் லிங்கம் பிரதிஷ்டை பண்ணியிருந்தா, காசியிலேருந்து வந்த லிங்கம். அதை பெருசாக ஒரு கருங்கல் திருப்பணியாக பண்ணி இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிற கம்பீரமான ஒரு அருகோண ஆலயமாக பண்ணணும்னு ட்ரஸ்டீஸ் எல்லாம் தீர்மானம் பண்ணா. 6 கோணத்துக்கும் 6 2 12 தூண், ஷண்மதத்தில் இருக்கிற ஒரு சுவாமிக்கும் விநாயகருக்கு 2, முருகனுக்கு 2, பரமேஸ்வரனுக்கு 2 2 மூர்த்தங்கள் வச்சு அப்படி பண்ணணும்னு ஒரு திட்டம் அவளுக்கு. யாரை வச்சு பண்ணலாம்னு நினைக்கிறத கணபதி ஸ்தபதி இருக்கார், அவரால் இதை பண்ண முடியும், ரொம்ப நல்லா பண்ணுவார், கருங்கல் வேலையில் அவர் எக்ஸ்பர்ட்டு, அவர் வச்சு பண்ணணும்னு இவன் மீட்டிங் போட்டுக்கிறா. அவர் எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, அவர் ரொம்ப பிஸியாச்சு, ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கார், எந்த ஊரில் இருக்காருன்னு கண்டே பிடிக்க முடியாது, ரொம்ப பிஸி பர்சன் ஆச்சே, எப்படி பண்ணுவார் தெரியலையா, நம்ம காண்டாக்ட் பண்ணணும்னு இவா பேசின்னு இருக்கா. இவா மீட்டிங் முடிஞ்சு வெளியில் வரா தபோவனத்தில். இவர் வள்ளுவர் கோட்டத்தோட வேலையெல்லாம் அவர் தான் பண்ணினார். வள்ளுவர் கோட்டம் பண்ணிவிட்டு
அவர் வேற எங்கேயோ ஒரு இடத்துக்கு ஊருக்கு போயின்னு இருக்கார் ஒருத்தரோட காரில். திருவண்ணாமலை தபோவனம் தாண்டி போயின்னு இருக்கிறத பசி, வழியில் எங்கேயும் அவருக்கு ஆகாரம் கிடைக்கல. இந்த ஞானானந்த தபோவனம்னு பார்த்தோன்னே இது ஒரு ஆசிரமம் மாதிரி இருக்கே, இங்கே ஆகாரம் கிடைக்குமோ அப்படிங்கிற எண்ணம். கார்லேருந்து இறங்கி வரார். அங்கே வாசல் ஒருத்தர் நின்றுட்டு இருக்கார். இப்போ தான் உள்ளே நுழையிறா, இன்னும் சன்னிதானம்லாம் பார்க்கவே இல்லை. சாப்பிட்டேளோன்னு கேட்டார். இல்லைன்னார். வாங்க அப்படின்னு. பந்தியெல்லாம் எப்போ முடிஞ்சு கொடுத்தோம். இவா 2 பேருக்கு மட்டும் இருந்தது. எல்லாம் இலை போட்டு சாப்பாடு போட்டேன். அப்பாடா ஏதோ பசிக்கு ஒரு ஆகாரம் கிடச்சா அப்புறம் பிரசாதம் கிடச்சி கொடுத்தேன். இன்னும் கோவிலுக்கு போய் இனிமேல் தான் ஞானானந்த சுவாமி சன்னதியை தரிசனம் பண்ணணும். முதல்ல சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு வெளியில் வரார். ட்ரஸ்டீஸ் எல்லாம் ரூம்லேருந்து வெளியில் வரா. இவா கணபதி ஸ்தாபதி போடணும்னு நினச்சிட்டு இருக்கா. சுவாமி சங்கல்பிச்சுட்டார். அவரை கூப்பிட்டு சாப்பாடு போட்டுட்டார். சுவாமி ஃபிக்ஸ் பண்ணிட்டார். அவரே எழுதியிருக்கார் அந்த ஆர்டிகளில். அதுக்கப்புறம் இவன் வந்து ரொம்ப ஆச்சரியமாக அவங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை சொன்னோடனே நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, ரொம்ப அழகாக இருக்குது இன்றைக்கி இந்த ஆலயம் பார்க்குறதுக்கு, அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அவர் தான் பண்ணி கொடுத்தார். அப்போ சொல்கிறார், ஒரு பெரிய ராஜ சன்னியாசியாக சுவாமி உள்ளுக்குள்ளே இருந்துட்டுருக்கார். அந்த சன்னிதானத்தில் யார் என்ன கேட்டாலும் அதை நடக்கும், அப்பேற்பட்ட சன்னிதானம்னு எழுதியிருக்கார். இன்றைக்கி நாம் பிரத்யட்சமாக தபோவனத்தில் அதை உணர்றோம். சென்னைக்கு சுவாமி ஞானானந்த மண்டலிக்கு நிறைய தரம் அழைச்சோன்னு நாமாஜி சொல்கிறார். ஏன் சென்னைக்கு வந்துவிட்டா நிறைய பக்தாள் எங்காத்துக்குவா உங்காத்துக்குவான்னு கூப்பிடுவா, ரொம்ப சங்கடம். நம்ம மண்டலிக்குன்னு ஒரு சொந்த கட்டடம் இருந்துருத்துனா சுவாமி அங்கே வந்துட்டு திரும்பி வந்துடும்பார். இங்கே நிறைய உபன்யாசங்கள் பஜனை நிகழ்ச்சிகளில் சுவாமி வந்திருக்கார், தரிசனம் கொடுப்பார். அவர் நிற்கிறது நிறைய பேருக்கு தெரியும், சில சமயம் தெரியாது. அங்கே போனவுடனே என்னென்ன நடந்தது, யார் யார் வந்தால் என்னென்ன பாட்டு பாடினா எல்லாம் சொல்லுவார். சூக்ஷ்மமாகவே வேற ஸ்தூலமாக வரப்படாதான்னு கேட்டதுக்கு மண்டலி கட்டடம் வேணும்னு சொல்லிட்டார். அதுக்கு நிறைய இடங்களில் முயற்சி பண்ணால் அது ஒரு பெரிய சரித்திரம் நாமாஜி எழுதியிருக்கார். ஞான அனுபவத்தில் சாலக்கிராமத்தில் லேண்டு வாங்கினா, ஈஞ்சம்பாக்கத்தில் லேண்டு வாங்கினா, ஈஞ்சம்பாக்கம் லேண்டில் வாங்கி அது பூஜை பண்ணுற நேரத்தில் ஞானானந்த மண்டலேருந்து எல்லோரும் போயிருந்தா. நான் ரொம்ப சின்ன பையன், நானும் கூட போயிருந்தேன். அப்போ அங்கே வெட்ட வழி அந்த கிரவுண்டில் வச்சு சுவாமி சித்தலிங்க மடத்தில் சுவாமி சேரில் உட்காந்துருப்பார். ஒரு தோள் திறந்திருக்கும், ஒரு பக்கம் மூடி இருக்கும், தலையில் வஸ்திரம் இருக்காது. அந்த மாதிரி ஒரு திருவுருவம் வச்சு அந்த வெயிலில் வச்சு சுவாமிக்கு பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு, பூமி பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு மண்டலிக்காரெல்லாம் போயிருந்தோம். சத்த நேரத்தில் சுவாமியோடைய ஃபோட்டோவில் வேர்த்துது. நான் பார்த்தேன், எல்லோரும் பார்த்தேன். நாமாஜி எழுதியிருக்காரு அதை. ஐ விட்னஸ் ஃபார் தட். சுவாமியோட ஃபோட்டோவில் உடம்புல திரும்பியாக இருக்கிறவங்களாம் வேர்த்து இருந்தது. உடனே பதறி போய் அதை கொண்ட பஸ்ஸில் வச்சுட்டு 2-3 பசங்களாக போய் விசிறுங்கடான்னு சொன்னான். அதுக்கப்புறம் தபோவனம் போகும்போது சுவாமி சொன்னார், அன்றைக்கி ரொம்ப வெயில் இல்லை அப்படின்னாரா சுவாமி. நிறைய இடங்களில் முயற்சி பண்ணால் அதுக்கப்புறம் மந்தவெளி சடைபொம்மை திரு ஞானானந்த மண்டலி கட்டடம் பிரமாதமாக கட்டப்பட்டுடுத்து. ஆனாலும் குருஜி ஹரிதாஸ் சுவாமிகளுக்கு அந்த தெருவிலேயே ஒரு 10 வீடு வாங்கி பெரிய சன்னிதானமாக கட்டணுங்கிற இடமெல்லாம் இருந்தது. அந்த டிஸ்கஷன் போதெல்லாமே நாங்கள் கூட இருந்திருக்கோம். பிற்பாடு தபோவனம் போயிட்டு ஒரு சமயம் வரும்போது ஏதோ டிராஃபிக்கு டைவர்ஷன்னால் வந்தவாசி பக்கம் வந்து தென்னாங்கூர் வரும்பொழுது, தென்னாங்கூர் ஹரிதாஸ் சுவாமிகளுடைய தாயாருடைய ஊர். இவர் பால்யத்தில் அங்கே போயிருக்கார். அந்த நினைவெல்லாம் வர உள்ளே போய் விசாரிக்கும்போது ஊர் சுபிட்சம் இல்லாமல் இருக்கிறதையும், குடிநீருக்கு ஜனங்கள் கஷ்டப்படுறதையும், எங்கேயோ போய் ஒரு குடம் தண்ணீருக்கு சிரமப்படுறதையும், அங்கே இருக்கிற பெருமாள் கோவில் சிதலமாக இருக்கிறதையும், ஒரு மனுஷா வாழக்கூடிய ஊராகவே இல்லாமல் இருக்கேன்னு பார்த்து வேதனைப்பட்டிருக்கா. அப்போ விசாரித்த போது அந்த ஊர்க்கார சொன்னாலாம், ரொம்ப வருஷம் முன்னாடி இங்கே ஒரு சம்பவம் நடந்ததுன்னு சொல்கிறான். ஒரு சன்னியாசி இந்த ஊருக்கு வந்தாராம். ஏதாவது ஒரு வீட்டில் பிட்சை கிடைக்குமான்னு கேட்டாராம். அன்றைக்கி ஏதோ விசேஷம் போல் இருக்கு, எல்லோரும் நிறைய பேர் பூட்டின்னு போயிட்டா. இருந்தவா யாரும் அந்த சன்னியாசிக்கு ஒரு வேறு ஆகாரமோ தூத்தமோ கொடுக்கல. இந்த ஊர் வந்து சுபிட்சம் இல்லாமல் போகட்டும்னு சபிச்சுட்டு போயிட்டாராம். அதுக்கப்புறம் சபித்த உடனே பயந்து போய் நமஸ்காரம் பண்ணி மன்னிப்பு கேட்ட உடனே இன்னொரு சன்னியாசி வந்து அது மூலமாக அந்த ஊருக்கு க்ஷேமம் உண்டாகும்னு சொன்னாரா. நீங்கள் ஞானானந்த சுவாமி சிஷ்யர், உங்கள் குரு பெரிய மகான், நீங்கள் தான் அந்த ஊருக்கு க்ஷேமத்தை உண்டாக்கணும்னு சொன்னதாக நாமாஜி ஞான அனுபவத்தில் எழுதியிருக்கார். அப்படி இன்றைக்கி இந்த லக்ஷ்மி நாராயணன் கோவில், அந்த ஊரில் காவல் தெய்வமான செல்லியம்மன் கோவில் அதெல்லாம் கட்டப்பட்டு
காசியில் ஸ்நானம் பண்ணும்போது கிடச்ச பானலிங்கத்தை வச்சுன்னு சிவன் கோவிலும் ஒன்று கட்டணும்னு தீர்மானமாகி பெரியவாளை தரிசனம் பண்ணுறத மகாபெரிவா மீனாட்சி அம்மை கிடைக்கணும்னு அவள் அப்பா மலையத்வஜ பாண்டியன் 6 காடுகள் இருக்கக்கூடிய ஷடாரண்ய க்ஷேத்திரத்தில் தபஸ் பண்ணாருன்னு யஜ்ஞம் பண்ணாருன்னு இருக்கு. அந்த யஜ்ஞத்தில் ஆவிர்பவிச்சு தான் மீனாட்சி வந்தா. அந்த 6 காடு இருந்த இடம் தான் 6 காடு. அதனால் அந்த க்ஷேத்திரம் தான் இது. அதனால் இதுக்கு தட்சிண ஹாலாசியம்னு ஒரு பேர் உண்டுன்னு பெரியவா சொன்னார்னு எழுதியிருக்கார். அந்த இடத்துல இப்போ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் இருக்குது, லக்ஷ்மி நாராயணன் கோவில் இருக்குது. நாங்கள் ஒரு தான் ஜெகநாதபுரிக்கு அவரோட போயிருந்தோம் சுவாமிஜியோட. ஜெகநாதர் கோவில் பாரு, இப்படி ஒரு கோவில் கட்டணும்டா நம்ம ஊரில்னு சொன்னார். அப்படி கட்டுட்டார் பாண்டகனு கோவில். நம்மலாம் இன்றைக்கி பார்க்க முடியறது. சுவாமிக்கும் அற்புதமான ஒரு சன்னிதானம் கட்டியிருக்கார். எல்லாரும் போய் தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். உலகத்தில் எங்கேயுமே இல்லாத மகாஷோடசி சன்னதியும் அங்கே தான் இருக்குது. மற்றெல்லாம் மந்திரபூர்வமாக இருக்கிறது சன்னிதானமாக அங்கே பார்க்கலாம். தன் குருநாதனுக்காக ஒரு ஆலயம் எழுப்பணும்னு ஆசைப்பட்டு எழுப்பிட்டார். இப்படி நம்ம சுவாமிக்கு ஒரு பஜனை மடம் மெட்ராஸில் கட்டணும்னு நாங்கள் நினச்சோம். நான், அண்ணா, ஒரு 4-5 நண்பர்கள் உள்ளகரத்தில் ஒரு பஜனை பண்ணிவிட்டு கான்பூர் மகாதேவ பாகத்தில் பஜனைக்கு போய்ட்டு மண்ணில் உட்காந்து பேசின்னு இருந்தோம். நம்ம சாமிக்கு ஒரு இடத்த வாங்கி கட்டணும்னு. யார் 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு வழி இல்லாதவா ஆசை. பழமொழி சொல்லுவா இல்லையா, ஆசை இருக்குது தாசில் பண்ண அதிர்ஷ்டம் இருக்குது கழுத மேக்கேன்னு. ஒரு பிடிச்சபடி மண் வாங்க துப்பு கிடையாது. உள்ளகரத்தில் ஒரு இடத்துல உட்காந்து பேசின்னு இருக்கோம். எண்ணம் மட்டும் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஃபண்ட் ரைசிங்கெல்லாம் ஒன்றும் வழி தெரியாது. அப்போ அயோத்தியா மண்டபத்தில் ராஜமாணிக்க நாடார் அவர்கள் வந்து நம்ம சுவாமியுடைய சத்சங்கத்தை நடத்துகிறார். தபோவனத்தில் நடக்கிற பூஜைகள் மற்ற இடத்துல நடக்கணும் முதல்ல பார்த்தது அங்கே தான். ஒரு கன்னியா குழந்தைய வச்சு தீபதி பண்ணி பாத பூஜை பண்ணி தபோ ஸ்தோத்திரங்கள்லாம் பாட வச்சு தகுந்த உபன்யாசங்களை விட்டு சுவாமியை பற்றி சொல்லி ரொம்ப நல்லா நடந்தது. அப்போ நான் போய் ரொம்ப நல்லா இருக்குங்கன்னு சொன்னேன் அவர்கிட்ட. நீங்கள் எங்கே இருக்கீங்க தம்பி அப்படின்னார். நங்கநல்லூர்னே. உங்கள் ஊரில் ஒன்று பண்ணிடுங்களேன் அப்படின்னார். சரின்னு விட்டேன், தெரியாது என்ன ஆகும்னு. அமைஞ்சிக்கரில் எங்கள் வீட்டுக்கு வந்து பாருங்கள் அப்படின்னார். அப்புறம் வீட்டுக்கு போனேன். உங்கள் வீட்டில் சுவாமியுடைய ஒரு பெரிய திருவுருவம் இருக்கான்னார். சின்னதாக வச்சுன்னு இருக்கோம் அப்படின்னார். பெருசாக இருக்கணும் வேண்டாமா, விழா பண்ணால் உள்ளூண்டா சாமி வைப்பீங்க அப்படின்னார். ஆமாம், என்கிட்ட இல்லையே என்ன, நான் தரேன் அப்படின்னு சொல்லி சுவாமியோட ஒரு பெரிய திருவுருவம் கொடுத்தார். உங்களுக்கு புரோமேஷ் ஜெயராமன் தெரியுமா அப்படின்னார். அப்படின்னா யாருன்னு. புரோமேஷ்னு ஒரு ஃபோட்டோ ஸ்டூடியோ இருக்குது, அங்கே ஜெயராமன் ஒருத்தர் இருக்கார். பெருசாக படம் போட்டு கொடுப்பார், செவ்வரளவு கூட படம் போடுவார்னார். அன்றைக்கி அந்த பேரை அப்போ தான் கேள்விப்பட்டேன். எங்கள் ட்ரஸ்ட்டே ஒரு ட்ரஸ்டியாக இன்றைக்கி உட்காந்துருக்காருங்க. இன்றைக்கி தபோவனத்துலேருந்து இத்தனை படங்களும் அவர் போட்டது தான். இப்போ அங்கே உள்ளகரத்தில் வந்த சுவாமி, கோவிந்தபுரத்துக்கு இருக்கிற சுவாமிலாம் இவர் போட்டது தான். அப்புறம் இவர் அட்ரஸ் வாங்கிட்டு போய் அந்த சுவாமி போட்டு வாங்கினோம். நங்கநல்லூரில் அந்த உற்சவத்தை பண்ணினோம். அது ஒரு தனி கதை. இப்போ அதை சொன்னேன்னு நேரம் இல்லை. எங்கேயோ சமையல் பண்ணி ட்ரைசைக்கிளில் வச்சு எங்கேயோ எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் சாப்பாடை போட்டு எப்படி ஆர்கனைஸ் பண்ணோன்னு தெரில. ஏதோ சின்ன பசங்களாக சேர்ந்து ஒரு ஆர்வத்தில் பண்ணினது. ஆனால் அற்புதமாக சுவாமி அமைச்சார். சர்வேயர் கணபதி மாமா வந்திருந்தார். பாண்டிச்சேரி பாரதிதாசன் யூனிவர்சிட்டி வெங்கட சுப்பிரமணியா வந்திருந்தார். நிறைய சம்பவங்கள் சுவாமியை பற்றி சொன்னார். நான் பிரவச்சனங்களை சொல்கிற நிறைய விஷயங்கள் அன்றைக்கி அவர்கிட்ட கேட்டது. அப்போ அவர்கிட்ட பேசும்போது சொன்னார், உங்களுக்கு சுவாமி கோயில் கட்டணும் ஆசை இருந்ததுன்னா ஃபண்ட் ரைஸ் பண்ணணும். ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவேள், பெரிய மனுஷாலை போய் பார்க்கணும். பெரிய மனுஷால்கிட்ட பணம் இருக்குது, அவன் உனக்கு ஏன் கொடுக்கணும், அவசியம் இல்லையே. நீ என்ன பண்ணு, நாடார் பண்ணுற மாதிரி ஒரு இடத்துலையும் பாத பூஜை ஏற்பாடு பண்ணு, பஜனை பண்ணு. யாரோ பெரிய மனுஷாலை குத்து விளக்கு ஏற்றுறேன்னு கூப்பிடு, மாலையை மரியாதையை போடு, ஒரு சால்வையை போத்து. அப்படி பண்ணாதான் இந்த மாதிரி பண்ண போகிறேன்னு நீ சொன்னேன்னா அவன் கொடுப்பான் அப்படின்னார். நாங்கள் இந்த சத்சங்கெல்லாம் ஏற்பாடு பண்ணினோம், மற்றதெல்லாம் எங்களுக்கு தெரியல. சேஷாத்திரேயங்கார்னு ஒரு மாமா டி நகரில் இருந்தார். அவருக்கு சுவாமி கொடுத்த பாதுகை அதெல்லாமே தனி சரித்திரம். அவருக்கு சுவாமி கொடுத்த பாதுகை கொடுத்தது, சுவாமி அவர்கிட்ட விளையாடினது, பரிகாசம் பண்ணது, அதெல்லாம் தனி சமாச்சாரம். இன்றைக்கும் அவள் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்தில் இருக்கிறவாள் இன்றைக்கி ஒத்தொத்தரும் பரமசௌக்கியமாக அயல் நாடுகளில் இருக்கா. சுவாமியோட கருணையால் அவர் பாதுகை எடுத்துன்னு வருவார். எங்களுக்கு அப்போ சுவாமி பாதுகை கிடைக்கல. நிறைய இடங்களில் பாத பூஜை எல்லாம் பண்ணினோம். அப்படி இந்த குருவாயூர்ப்பன் கோயிலில் பண்ணின போது ஒரு மராட்டி பேசக்கூடிய ஒரு தம்பதி வந்து பார்த்தா, என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டா.
சாமிக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ண போகிறோன்னு சொன்னேன் நங்கநல்லூர். வா ஃபங்க்ஷனுக்கு வந்தா, எங்களோட பஜனைக்கெல்லாம் வந்தா. உங்களுடைய எய்ம் என்னன்னு கேட்டா, எங்கள்கிட்ட காசு இல்லை, சாமிக்கு ஒரு கோவில் கட்டணும் மெட்ராஸில், நான் இடம் தரேன்னாரு. எங்கே நாங்கள் எந்த இடத்துல உட்காந்து சாமி கோயில் கட்டணும்னு பஜனைக்கு போயிட்டு அரட்டை அடித்தோமோ அதுலேருந்து 10 அடி தள்ளி உள்ள இடத்துல ஒரு இடம் கொடுத்தார். ஆயில் மில் ஸ்டாப்பிங் கிட்டக்க தெருவா உஞ்சவிருத்தி எடுத்து பஜனை பண்ணி கொஞ்சம் நெஞ்சம் சிரமங்களில் பண்ணி அந்த பஜனை படம் கட்டப்பட்டுது. சாமியும் பாண்டகனும் ஜெயராமண்ணா தான் போட்டு கொடுத்தார். 1 வருஷ காலத்துக்கு அப்படி உற்சவம் நடக்கும். அடுத்த ஒர்க்கு நடக்கிறதுக்கு கூலி கொடுக்கறதுக்கு பணம் இருக்காது. சாமிகிட்ட அழுவோம், யாரோ பணம் கொடுப்பா. அப்படிலாம் நடந்து பிரமாதமாக நடந்தது. ஏதோ திருஷ்டி பட்டாப்பில் யாரோ அவர் மனசை கலைச்சுட்டா. அவர் கொடுக்குறேன்னு சொன்னவர் பின் வாங்கிவிட்டார். நாங்கள் போட்ட பணம் திருப்பி கிடைக்கல. கஷ்டப்பட்டு பணம், அது எங்கள் யார்ட்டையுமே பணம் இல்லை. சாமி காசு வீணாக போகிறதேன்னு வேதனை இருந்தது. அவர் என்ன சொன்னார், நீங்கள் வேணால் செவ்வறு கதவெல்லாம் இடித்து எடுத்துன்னு போங்க சார், நான் தர முடியாதுன்னுட்டேன். ரொம்ப வேதனைப்பட்டேன். தபோவனத்துக்கு ஒரு தினம் போயிருந்த பொழுது அங்கே ஒரு பக்தர் சொன்னார், மனசில் உங்களுக்கு குறை இருக்குன்னா மணிமண்டபத்தை சுவாமிகிட்ட எழுதி வச்சுட்டு 12 பிரதட்சணம் பண்ணுங்க, 48 நாளில் அது நிறைவேறடும். நிறைவேறலைன்னா இதான் என் அட்ரஸ், குளித்தலையில் வந்து என்னை கேளுங்கன்னார் கோபாலயங்கார்னு ஒருத்தர். சரி, நாங்கள் இந்த மாதிரி இந்த பணம் திருப்பி கிடைக்கணும்னு 12 பிரதட்சணம் பண்ணோம். 12வது பிரதட்சணம் முடிஞ்ச உடனே ஒரு ஆடிட்டர் என்னை கூப்பிட்டார். இந்த உள்ளவரத்தில் ஏதோ ஒரு பஜனை மடம் கட்டினாலே என்ன ஆச்சுன்னா, அதையும் கேட்கல சோக கதையா அப்படின்னு அதையும் சொன்னேன். சொன்னோடனே கவலைப்படாதீங்கோ, மெட்ராஸ் வந்தோடனே என்னை பாருங்கன்னார். அவள் ஆஃபீஸ் போய் பார்த்தேன். ஒரு அட்வொகேட் பிபி ராமானுஜத்தில் கூட்டின்னு போனார். எல்லா விஷயத்தையும் கேட்டார். சொன்னேன், ஞானானந்த சுவாமி எவ்வளோ பெரிய மகான் தெரியுமா, நான் இங்கேருந்து 2 வீலரில் போனேன் தபோவனத்துக்கு. அந்த காலத்தில் எங்கிட்ட போகிறவா சொல்லிட்டா, அவர் சட்டுன்னு உத்தரவு கொடுக்க மாட்டார், நீ நாளைக்கு கோர்ட் இருக்கு அங்கே போய் மாட்டிக்கிறியேன்னு சொன்னால் எனக்கு என்னமோ பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும். 2 வீலரில் போயிட்டேன். அங்கே போய்ட்டு கணத்தடியில் ஸ்நானம் பண்ணிட்டு போய் நமஸ்காரம் பண்ணுறேன். சுவாமி என்னை பார்த்து சிரிச்சுட்டு, அவ்வளோ தொலைவில் 2 சக்கர வாகனத்தை வரப்படாது தெரியுமோ இல்லையோ அப்படின்னார். சரி, நாளைக்கு கோர்ட் இருக்குது, நம்ம உடனே கிளம்பணும், பிரசாதம்னு கொடுத்துட்டார். அவ்வளோ பெரிய மகானவர்னு சொல்லி இந்த விஷயத்தை கேட்டுண்டு யார் இதுக்கு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணினாரோ அவரையே கூப்பிட்டு வரவழைச்சு வான் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு இவாள்லாம் பஜனை பண்ணி பணம் சேர்த்துருக்கா. நாளைக்கு கார்த்தால 6 மணிக்கு இவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும், எனக்கு இந்த பணத்துக்கு செக்கு வந்துடுத்துன்னு, இல்லைன்னா யூ வில் பி இன் சூப் அப்படின்னார் அவர்கிட்ட. இந்த ப்ராப்ளம் பண்ணின மனுஷன்ட்ட நான் இது இந்த வக்கீல்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி பார்த்து அவர்கிட்ட சமாதானம் பண்ணுறதுக்காக வாட்ட பணம் வாங்கி கொடுங்கோன்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா பதில், இந்த எங்கேயோ தபோவனமா அந்த ஊரில் கொழுன்னு குண்டா ஒரு சாமியார் இருப்பார், அங்கே போய் அழுங்க போங்க, எங்கிட்ட வந்து கேட்குறீங்க, சாமிகள்லாம் ஒல்லியாக இருக்கணும், ஏன் தொப்பையும் தொந்தியுமா என்ன சுவாமிகள் அப்படின்னார். எனக்கு ரொம்ப வேதனை. பணம் கொடுக்காம ஏமாத்துறான், சுவாமியை நிந்தனை பண்ணுறானேன்னு நினச்சிட்டேன். அதே மனுஷன் வக்கீல் ஆஃபீஸ் வாசலில், சார் என்ன சார் இங்கெல்லாம் நீங்கள் வந்துட்டேள், இப்படி சார் உங்களுக்கு அவர் தெரியும்னு, இந்த எங்கேயோ சொன்னாலே தொப்பையும் தொந்தியுமா அவர்கிட்ட போய் அழுதேன்னு. மறுநாள் காத்தால 6 AM the check was with me, கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் அதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, ஏதோ பேங்க்கில் போட்டு வச்சுருந்தோம். மெட்ராஸில் பஜனோத்சவங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தோம். கோவிந்தபுரத்தில் போதேந்திர சுவாமியோட அதிஷ்டானம் இருக்குது. பஜனைக்கு மூல குரு இல்லையா, அதனால் இங்கேருந்து நாங்கள் போவோம் அவர் ஆராதனைக்கு. கோவிந்தபுரத்தில் யாரையுமே தெரியாது, போதேந்திராவில் மட்டும்தான் தெரியும். போதேந்திர சுவாமியோட அதிஷ்டானத்தை நன்னா கட்டணும்னு கிருஷ்ணபிரேமி சுவாமிகளுக்கு ஒரு சங்கல்பம். அதை ஒரு பிரவச்சனத்தில் அவர் கோவிந்தபுரத்தில் சொல்ல, ஸ்ரீரங்கம் நாராயண சுவாமி ஐயர்னு சுவாமியோட பரமபக்தர். இவா ஒத்தொத்தரை பற்றியும் சொல்கிறதுக்கே எனக்கு அவகாசம் போகாது. ரொம்ப ஏழ்மை நிலையில் இருந்தவா, தபோவனத்தில் குடிசையாக இருந்த காலத்திலேருந்து சுவாமி பக்தாள். வீட்டிலேருந்து பூஜா சாமான்கள் தட்டு உள்பட விளக்கு உள்பட எடுத்துன்னு போய் பூஜை பண்ணணும். தபோவனத்தில் ஒன்றும் இருக்காதப்போ, பாதுகைக்கு பூஜை கிடையாது, சுவாமி திருவடிக்கே டைரெக்டாக பூஜை. அப்படி பூஜை பண்ணிட்டு கிளம்பி போகிறது விளக்கம் மறந்துட்டு போயிட்டாராம். அவசரத்தில் பஸ் பிடிக்க ஓடி போயிட்டார். எப்பாவது ஒரு பஸ் வரும்,
அங்கே இருந்தோ சொன்னார், நாராயணசாமியர் விளக்க மறந்து வச்சுட்டு போயிட்டார் சாமின்னு. அப்படியா, நாம் வாத்துக்கு விளக்கேற்றி வச்சுருவோமே அப்படின்னாராம். அந்த மாமா அதை சொல்லிட்டு அழுதார். இன்றைக்கி என் குழந்தைகள்லாம் க்ஷேமமாக கோடீஸ்வராலாக இருக்கா, அந்த ஒரு வார்த்தை காரணம். தபோவனத்தில் உட்காந்து சந்தனம் கட்டை வச்சு அரைப்பார். மாமா எனக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுங்களேம்மா. நோ சான்ஸ், கொடுக்க மாட்டேன். ஏன் மாமா? அவருக்கு மணக்க மணக்க சந்தனம் அரைக்கிறேன், என் குடும்பம் மணக்கிறதுயா, கொடுக்க மாட்டேன். அப்படி ஒரு பக்தர் அவர். அவளுக்கு இது விஷயம் தெரிஞ்சு அவள் தாயார் தகப்பனா நாராயணசுவாமிகிற கிரிஜா மாமியும் அவள் பிள்ளைகள்கிட்ட சொல்லி அவள் அண்ணாட்ட இந்த காரியத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோம்னு சொல்லி, அண்ணா சொன்னார் தபோவனத்தில் அதிர்ஷ்டானத்துக்கு எதிர்க்க மண்டபம் இருக்கே, அந்த மாதிரி மண்டபம் பண்ணணும்னு சொல்லி அப்படி அற்புதமாக போதேந்திர சுவாமிகளோட சன்னிதானத்தை இன்றைக்கி அந்த மண்டபம் ரொம்ப அருமையாக இருக்கும். அதிர்ஷ்டானம் எல்லாம் திருப்பணி பண்ணால் அந்த காலத்திலேயே 2 கோடி ரூபாய் என்னமோ செலவாச்சு. அப்போது ஒரு ஆர்வத்தில் நம்ம சுவாமி அகஸ்தியர் விக்னேஸ்வரர் சுப்பிரமணிய சுவாமி விக்கிரகங்கள்லாம் தூணில் பிரதிஷ்டை பண்ணியிருந்தா, சுவாமியும் அகஸ்தியரும் இருக்கிற சித்திரப்படங்கள்லாம் வச்சுருந்தா. நாராயணசாமி மாமாவோட குமாரர்கள் அவளோட ஆர்வத்தினால பக்தினால் ஒரு சில காரணங்களால் அங்கேருந்து அதை எடுக்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்துடுத்து. அந்த சுவாமி ஆட்டையாம்பட்டியில் இப்போ இருக்கார். அங்கேருந்து தபோவனம் வந்துட்டு தபோவனத்துலேருந்து ஆட்டையாம்பட்டி போயிட்டார் இப்போ அந்த சுவாமி. அந்த ஆட்டையாம்பட்டி சுவாமி அப்போ அங்கே உட்காண்டிருக்காரு. கோவிந்தபுரத்துலேருந்து அவர் அங்கே போனதுனால தான் இப்போ கோவிந்தபுரத்தில் பாதுகா மண்டபமே இருக்குது. அது காரணம் அவர் தான். அதுக்கப்புறம் குருஜி முரளிதர சுவாமியில் என்னை கூப்பிட்டார். சன்னிதானத்தில் சுவாமியை வச்சுட்டு இப்போ அங்கேருந்து ஆட்டையாம்பட்டி போயிட்டார் போல் இருக்கே. ஆமான்னு. நீ தான் கொண்ட வச்சேன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னார். நாங்கள் ஒரு 4-5 பேர் அப்படின்னேன். ஏன் அப்படி பண்ணேன் அப்படின்னார். உங்களுக்கே நடந்ததெல்லாம் தெரியுமே அப்படின்னு. இல்லை, கோவிந்தபுரத்துலேருந்து சுவாமி கிளம்பி போனது சரியில்லை, திருப்பி அந்த ஊருக்கு அவர் கொண்டு இன்னும் ஒரு சன்னிதானம் கட்டிடணும்னார். சரி, இவர் கட்ட போகிறாருன்னு நான் நினச்சிருந்தேன். யாராவது எல்லாத்தையும் பண்ணிட்டா நம்ம போய் நமஸ்காரம் பண்ணிட்டு பிரசாதம் சாப்பிட்டு வந்துடலாமே, ஈஸியான ஒர்க்கு தானே. அதனால் நீ என்ன பண்ணுற, அவர் ட்ரஸ்ட்டு ஆரம்பித்து சுவாமிக்கு ஒரு கோவில் கட்டுன்னார். யார்? நம்மளா? ஒன்றுத்துக்கு வழி இல்லாத நம்மளை போய் சொல்கிறாரு. அவர் எது சொன்னாலும் நான் உடனே கேட்டுவிடுவேன். எப்போவுமே எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருக்கா, மகான்கள் எது சொன்னாலும் உடனே கேட்டுவிடுன்னு. அந்த ஒரு வார்த்தையை நான் கேட்கலை. அவருக்கு என்ன சொல்லிட்டு போயிடுவார். யார்கிட்ட காசு இருக்குது, ஏற்கனவே ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்து திண்டாடி தெருவில் நின்று உள்ளகரத்தில் பட்ட கஷ்டம் போரும்னு நினச்சிட்டேன். ஆனால் பாதுகா மண்டபம் கட்டி குருநாதனுக்கு சேவை பண்ணி நான் நன்னா இருக்கணும்னு அவருக்கு கருணை. முரளிதர சுவாமிஜிக்கு என் மேலே கருணை. விடாமல் பிடுங்கி எடுத்தார் போட்டு. அவர் நமுப்பு தாங்க முடியாமல், இந்த வார்த்தை சொல்லக்கூடாது, வேறு வழி இல்லை. குருவார்பம் கோயிலில் பண்ணிட்டு பஜனோத்சவ கமிட்டியை குருவிட்டல் பஜனோத்சவ கமிட்டியை குருவிட்டல் சேவா ட்ரஸ்ட்னு அவரோட ஃபோர்ஸ்னால தான் மாற்றினோம். சரி, ட்ரஸ்ட் ஆரம்பிச்சுட்டியா, சீக்கிரம் கோவில் கட்டுனர். என்னத்தை கோவில் கட்டுறது? படம் கூட வரைய முடியாது நம்மளால். கோவிந்தபுரத்தில் யாரையும் தெரியாது, லேண்ட் என்ன விலை விற்கிறது, எப்படி போக முடியும்? எல்லாம் அந்த சீக்வன்ஸ் இன்றைக்கி நினச்சி பார்த்தா அப்படி ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் இது நடக்க போகிறதுன்னு அவருக்கு தெரியும். என்கிட்ட சொன்னார், நான் உன்னை கட்டாயப்படுத்துகிறேன்னு நினைக்கிறியா நீ? தாத்தா இதை பண்ண சொல்கிறார், உனக்கு நான் கன்வே பண்ணுறேன், அவ்வளோதான் அப்படின்னார். இது அவரோட சங்கல்பம், அங்கே நடந்தே தீரும் அப்படின்னார். ஒரு சந்தர்ப்பத்தில் எனக்கு லைஃப் த்ரெட்டெல்லாம் வந்தது இந்த ப்ராஜெக்டில். அப்போ என் பிள்ளைகிட்ட சொல்லியிருக்கார், அப்பா ரொம்ப பயப்படுறாளா, அப்பா பண்ண மாட்டேன்னு பின்வாங்கினா கூட அதே இடத்துல சுவாமிக்கு சன்னிதானம் வரும்னு சொன்னார். இன்னைக்கு வந்துடுத்து நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் இது தீர்க்க தரிசனம் தானே. இடம் கிடைக்காம கோவிந்தபுரத்துக்கு போயிடுன்னுட்டார். கோவிந்தபுரத்துக்கு போகலாம், போதேந்திராவில் பிரதட்சம் பண்ணலாம், ஒரு வேளை உப்புமா சாப்பிட்டுட்டு வரலாம். அப்புறம் என்ன பண்ணுறது தெரியலையே. பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னு பொண்ணுக்கு அவரே மாப்பிள்ளை பார்த்து கொடுத்தார். கல்யாணம் ஜாம்னு நடக்கும்னார். தபோவன சுவாமியோட கருணையாலையும் மகாரண்யம் முரளிதர சுவாமி ஆசீர்வாதத்தில் அப்படி நடந்தது கல்யாணம். ஒருத்தர் கனவுல போய் சுவாமி சொல்லி பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கான், அதுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுன்னு சொல்லி தபோவனத்தில் பாது பூஜை பண்ணி அந்த கவரில் 1 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து கொடுத்தார். இதெல்லாம் நான் ஏற்கனவே பிரவச்சனத்தை சொல்லி எனது கோர்வைக்காக சொல்கிறேன். சுவாமியோட கிருப்பையை சொல்லி மாளாது. ஒரு ஏழை பாகவதன் வீட்டு கல்யாணமாக அது நடக்கலை, ராஜா வீட்டு கல்யாணமாக நடந்தது. யாரோ வெள்ளி சாமான் வாங்கி கொடுத்தா, யாரோ ஜவுளி வாங்கி கொடுத்தா,
என் பொண்ணு கல்யாணத்தை நான் வேடிக்கை பார்த்தேன், நானும் ஒரு வேளை சாப்பிட்டேன், அவ்வளோதான் விஷயம். அப்படி நடத்தினார் முரளிதர சுவாமிகள். அவரே வந்திருந்தார், அத்தனை பாகவதாள் வந்திருந்தா. கல்யாண அஷ்டபதி என்ன, பஜனை என்ன, பிரவச்சனம் என்னன்னு நாமா சொன்னவாளை பகவான் கைவிட மாட்டேன்னு காப்பாற்றினார். அதில் கல்யாணம் ஆயிடுத்து. 2012 நவம்பரில் கல்யாணம் ஆயிடுத்தோ இல்லையோ, கிளம்பு கோவிந்தபுரம் போ. எங்கே போகிறது? ஏதாவது வீடு வாடகை கிடைக்குமான்னு ஒரு யோஜனை இருந்தது. சென்னையில் ஒரு பக்தர் குரம்பேட்டையில் இருக்கார், அவருக்கு ஒரு வீடு அங்கே இருக்குன்னு தெரியும், அவரை கேட்கலாமான்னு நினச்சிட்டு இருந்தேன். அன்றைக்கி ஒரு பஜனைக்கு குரம்பேட்டைக்கு போகிறேன், அவரை பார்க்கணுன்னு நினச்சிருக்கேன். அந்த பஜனைக்கே அவர் வந்துவிட்டார். சரி, பஜனை நடந்துகிட்டே இருக்கிறதே ஒய்ஃப்ட்ட ஜாடை காட்டினேன். பஜனை முடிஞ்ச உடனே இவரை கேட்டுடுவோன்னு. பஜனை முடிஞ்ச உடனே அவர் வந்து என்னை நமஸ்காரம் பண்ணார். அண்ணா, கோவிந்தபுரத்தில் எனக்கு ஒரு வீடு இருக்குது, நீங்கள் அங்கே போகிறதா இருந்தால் உங்களுக்கு தரேன்னார். அப்படியே நடந்தது, சத்தியம். அங்கே குடி போனோம். ஆனால் லேண்டு வாங்கிறதுக்கு காசு இல்லை. இப்போ யோகிராம் சுரத்குமார் சன்னிதானம் கட்டியிருக்கா. அவர் இப்போ வெட்ட வழியில் அப்படியே ஆகாசத்தை பார்த்து நின்றுட்டு இருந்தார் தனியாக. அவர் 2 திருவடியிலையும் தாமர் பூ வச்சு நமஸ்காரம் பண்ணேன். நான் ஏற்கனவே தேரடு தெருவில் அவர் திருவண்ணாமலையில் இருக்கிறதே வி வாண்ட் டு கன்ஸ்ட்ரக்ட் ஃபார் சத்குரு ஞானானந்தா ப்ளீஸ் பிளஸ் அஸ்ன்னு சொல்லியிருக்கேன். இந்த உள்ளகரம் கோவிலுக்காக கேட்டேன். உள்ளகரம்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணலை. டெம்பிள் ஃபார் சத்குரு ஞானானந்தா ப்ளீஸ் கன்ஸ்ட்ரக்ட் மை ஃபாதர் இஸ் பிளெஸ்ஸிங் யூ ராம் அப்படின்னு தட்டி கொடுத்தார். அதை ஞாபகத்தில் திருப்பி அவர் திருவடியில் தாமரை பூ வச்சு இது மாதிரி குருஜி அனுப்பிச்சுட்டார். திக்கு திசை புரியல, கையில் காசு இல்லை, சாமிக்கு ஒரு கோவில் கட்டணும், நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும்னு. ராமர் சன்னிதானத்தில் நேராக ஆஞ்சநேயர் இருக்கா மாதிரி இப்போ யோகிராம் சுரத்குமார் சன்னிதானத்துக்கு நேராக தான் இப்போ சுவாமி இருக்கார். ராமர் ஆஞ்சநேயர் மாதிரி 2 பேரும் இருக்கா அடுத்த தெருவில். அப்படியே இப்போ இதெல்லாம் இன்றைக்கி ஆச்சரியம். அதுக்கப்புறம் ஒரு பூமி கிடச்சிது. அந்த பூமி கோவிந்தபுரம் நடராஜையருங்கிறவருக்கு சொந்தமான பூமி. அவளுடைய வாரிசுகள்லாம் நல்ல சத்பக்தாள், வெளிநாட்டில் உத்தியோகத்தில் இருக்கா. வெளிநாட்டில் இருக்கோம், நம்ம இந்த ஊருக்கு வந்து இந்த நிலத்தை பயன்படுத்த முடியாதுங்கிற எண்ணத்தினால ஒரு நல்ல காரியம் பண்ணணுங்கிற எண்ணம் அவளுக்கு ஏற்பட்டு போதேந்திர சுவாமியில் அதிஷ்டானத்துக்கு கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் குருஜி கொடுக்கலான்னு அவளுக்கு தோணித்து முரளிதர சுவாமிகிட்ட கொடுக்குறேன்னு சமர்ப்பணம் பண்ணும்போது அவர் சொன்னார், எனக்கு வேண்டாம், ஒரு பாகவதர் ஒருத்தர் ஞானானந்த சுவாமி கோயில் கட்டணும்னு ஆசைப்படுறார், அவர் கொடுக்கலாமான்னு கேட்டுவிட்டார். அவள் ஏற்கனவே சுவாமி டிவோட்டிஸ், அதனால் அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு பாக்கியம், எங்கள் குருநாதருக்கே அது போகிறதேன்னா. அப்படி குருவிட்டல் சேவா ட்ரஸ்ட் பேரில் தான சாசனமாக 10 பைசா காசு இல்லாத இடத்துக்கு கொடுத்துட்டா சுவாமி. அதை அப்படி கிடச்சிது. அந்த இடத்துல சன்னிதானம் கட்ட முடியாதபடிக்கு அங்கே ஒரு என்க்ரோச்சர் இருந்தான். ஒரு செங்கல் வச்சிருவியா நீ, ஊரை விட்டு போகமாட்ட ஜாக்கிரதைன்னு மிரட்டினான். ஊர்க்காரெல்லாம் பயமூர்த்தினான். தெரியாதனமாக ஆழந்தெரியாமல் காலை விட்டுட்டாளே, முரளிதர சுவாமிகள் உங்களை சொல்லிவிட்டு அவர் மெட்ராஸ் உட்காந்துக்கார், உங்களுக்கு தெரியாது இவாளை பற்றிலான்னா. அச்சோச்சோ அப்படி மாட்டின்னு விட்டோமேன்னா. பயப்படாத, தாத்தா இருக்காருங்கிறார். எதை கேட்குறதுன்னு புரியல. அவனா லட்சக்கணக்கில் பணம் கேட்குறான். சாமி லட்சமா லட்சியமாம்பார், என்கிட்ட லட்சியம்தான் இருக்குது, லட்சம் இல்லை. ஊர்க்காரா சொல்கிறா, இந்த லேண்டு என்னதுன்னு நீங்கள் கை காட்டினா காத்தால இந்த கை இருக்காதுங்கிற. அச்சோ இங்கே வந்து மாட்டின்னு விட்டோமே. அவனை பார்க்கவும் முடியல, எங்கேருந்தோ எப்பாவது ஒரு ஃபோன் பண்ணி மிரட்டுவான். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் சுவாமிஜிகிட்ட சொன்னேன், பயப்படாத, பூமி பூஜை பண்ண ஒரு சித்ரா பௌர்ணமி என்னைக்கு புஷ்ஷுன்னு போயிடும் போ அப்படின்னார். ஒரு தைக்கிருத்திக்கு அன்னைக்கு என்ன தீர்த்து கட்டிடுவேன்னு சொன்ன ஆளை குருநாதர் தங்கிட்ட கூப்பிட்டுனுட்டார். அவருக்கு மோட்சம் கொடுத்துட்டார். ஏன் அப்படி தைக்கிருத்திக்கு அன்னைக்கு தங்கிட்ட கூப்பிட்டுட்டார்னா, இந்த மனுஷன் ஒரே ஒரு தரம் தபோவனம் போயிருக்கானா, ஒரு தரம் தபோவனம் போயிருக்கான், அதனால அவனுக்கு அந்த பாக்கியம். அதுக்கப்புறம் கட்ட 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 வேலை நடந்தது. சின்ன சன்னதியாக வச்சு சுவாமியுடைய ஒரு சித்திரப்படத்தை வச்சு பூஜை பண்ணோம். கிருஷ்ணபிரமேண்ணா வந்தா, சுவாமி சாநித்தியமாக பிரகாசமாக இருக்காருன்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு 6 மாதத்தில் கொஞ்சம் பணம் கிடச்சிது. மங்கனூர் சிவவடியாருடைய பசங்க அவள் பெரிய அளவில் சுவாமிக்கு நிதி உதவி பண்ணா. ஜெய்ப்பூர்லேருந்து சுவாமியுடைய திருமேனி வந்தார். இன்றைக்கி எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு அப்படி ஒரு சன்னிதானம் பாதுகா மண்டபம் இருந்து அதுவும் ஒரு படை வீடாக விளங்கின்னு இருக்கு. ஏகப்பட்ட சன்னிதானங்கள் சுவாமிக்கு இருந்துன்னு இருக்கு. இது ஒன்றொன்றுத்தையும் நம்ம போய் தரிசனம் பண்ணணும், நம்ம கைங்கரியம் பண்ணணும்.
எந்த கோவிலுக்கோ எந்த மடங்களுக்கோ எந்த சன்னிதானங்களுக்கோ எந்த தர்ம காரியங்களுக்கு நடக்கிறதுனாலும் ஆஸ்திகால் பக்தால் தானே பங்கெடுத்துக்க முடியும் இல்லையா? பணம் இருக்கிறவா எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கிறது இல்லை. வேற ஒருத்தர் எனக்கு லேண்டு தரேன்னு சொன்னார். கொடுக்குற எண்ணமும் அவருக்கு இருந்திருக்கலாம், அவரால் கொடுக்க முடியல, சுவாமி வாங்கிக்கல. அதனால் நம்ம கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கணும், சமர்ப்பணம் பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கணும். கோவிந்தபுரத்தில் நான் வந்த புதுசில் டொனேஷன்ஸ் ஆர் அக்செப்டட்னு போட்டுவிட்டேன் தெரியாதனமா. ஒரு ஸ்ரீவித்யா உபாசைக்கு ஒரு மாமி வந்தா, மாமா அதை கரெக்ட் பண்ண முடியுமான்னா. என்ன மாமின்னு? நோபடி கேன் டொனேட் டு சுவாமி, தே கேன் ஒன்லி கான்ட்ரிபியூட்னா. கரெக்ட், ஐ ஸ்டாண்ட் கரெக்டட் அப்படின்ட்டேன். அதில் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறது இல்லை. கொடுக்குறேன்னு யாருக்கு யார் கொடுக்கறது? இந்த நிலத்தை கொடுத்த அந்த குடும்பத்தை சேர்ந்த ஹரீஷுங்கிறவருடைய பத்னி சுபான்னு இருக்கா. அவட்ட சொன்னேன், அம்மா மகாபாகியம் பண்ணியிருக்கேள், மகாபலி சக்கரவர்த்தி எப்படி வாமனமூர்த்தி கொடுத்துருக்காரோ அப்படி நீங்கள் உங்கள் குடும்பத்துலேருந்து கொடுத்துருக்கேள்னு சொன்னேன். அண்ணா இன்னொரு வார்த்தை சொல்லாதீங்கோ, அவர் பகவான், சமஸ்த புவனங்களும் அவரோடது, யார் யாருக்கு கொடுக்க முடியும்னு சொன்னாங்க. கொடுத்தேங்கிற எண்ணத்தையும் கொடுத்தவாளாக இருக்கா. அப்படி இன்றைக்கி அங்கே நித்திய தபோன தினசரி வழிபாடு நடக்கிறது, பாதுகா பூஜை நடக்கிறது. நம்ம சுவாமியுடைய திருவடிகள், மகாபரிவா திருவடிகள், ரமண பகவான் திருவடிகள், சிவபிரகாச ஆனந்தகிரி சுவாமிகள் திருவடிகள், ஸ்ரீ அண்ணாவோட திருவடிகள், இவ்வளவு அங்கே பூஜையில் இருக்குது. பாதுகா மண்டபம்ங்கிறதுக்கு குருஜி முரளிதர சுவாமிகள் சொன்னார், பாதுகா ராஜ்யம்னா நடக்கிறது இங்கே அப்படின்னார். அப்படி நடக்கிறது. சுவாமிக்கு ரொம்ப பிடிச்ச நித்திய அன்னதானம் நடக்கிறது. பௌர்ணமி சத்சங்கம் விசேஷ அன்னதானம் நடக்கிறது. நன்னா படிக்கிற ஏழை குழந்தைகளுக்கு 1 வருஷத்துக்கு படிப்பு செலவுக்கு ட்ரஸ்ட்டு கொடுக்கறது. அவளுக்கு நம்ம கலாச்சார விஷயங்கள், தர்ம விஷயங்கள் சொல்லித்தரப்படுறது. வாழ்க்கையில் பலவிதமான சிரமங்கள் இருக்கிறவாளுக்கு என்னென்ன விதத்தில் முடியுமோ அப்படியெல்லாம் நம்ம அறக்கட்டளைகள் மூலமாக தர்ம காரியங்கள் நடக்கிறது. தர்ம காரியங்களுக்கு கொடுக்கறது, சேரிட்டபிள் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கறது எவ்வளோ முக்கியமோ அவ்வளவு முக்கியம். ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கறது முக்கியம். நிறைய பேர் அன்னதானமாக நான் பணம் தரேன், கோசாலியாக பணம் தரேன், வஸ்திரதானமாக பணம் தரேன், எஜுகேஷனாக பணம் தரேன், கொடுங்க வாங்கிக்கிறோம். சாமியுடைய கோவிலோட மெயின்டெனன்ஸுக்கும் கொடுக்கணும். கோவில் கட்டினதில் இன்னும் அவளுக்கு நாங்கள் பில்டர்ஸுக்கு நிறைய கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி ரூபாய்க்கு மேலே நாங்கள் திரவியம் தர வேண்டியிருக்கு. அவள் ரொம்ப நல்ல மனுஷாலாக இருக்கிறதுனால, அண்ணா நீங்கள் ஊராக போய் பஜனை பண்ணி கதை சொல்லி தான் பணம் கொண்டு வரான்னு எங்களுக்கு தெரியும், கொடுக்குற போது கொடுங்கன்னுட்டா. இந்த மட்டுக்கும் அவள் பண்ண புண்ணியம். 4 பேர் உதவி பண்ணி தான் இதெல்லாம் நடக்கிறது. சாமி திரவியம் இருக்கிற வாழை வச்சுன்னு பண்ணுறதில்லை, திரவியம் இல்லாத வாழை வச்சு இதெல்லாம் பண்ணுறார். ஒரு நண்பர் சொன்னார், என்னையா கோவில் கட்டுறது, ஆண்டிகள் சேர்ந்து மடம் கட்டினாப்பிலன்னார். நான் சொன்னேன், ஆண்டிகள் தான் ஏன் மடம் கட்டுவா? ராஜா மடம் கட்டுவான், அவன் அரண்மனை தான் கட்டுவான், நம்மளாம் ஆண்டிகளாக இருக்கிறனால தான் மடம் கட்டுறோம்னு. அப்படி அப்பேற்பட்ட சன்னிதானம் அங்கே இருக்கிறத நாம் பார்க்குறோம். இந்த காரியங்கள் எல்லோரும் பங்கெடுத்துக்கணும். பெரிய அளவில் கொடுக்க முடிஞ்சவா அவசியம் கொடுங்கோ. நான் பாரதியார் பாட்டு அடிக்கடி கோட் பண்ணுவேன், நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர், அதுவும் அற்றவர் வாய்ச்சொல் அருளீர், ஆண்மையாளர் உழைப்பினை நல்கீர்னார் பாரதியார். நிறைய பணம் இருக்கா, டாக்டருக்கு கொடுக்குற காசை சாமி கொடுப்போம், அந்த செலவு வராமல் சாமி காப்பாற்றிடுவார். என்னால் அவ்வளோ கொடுக்க முடியாது, கொடுக்கணும் எண்ணம் இருக்கா, என்ன முடியுமோ கொடுங்கோ. கொடுக்கவே முடியலையா, ஆசைப்படுறா நன்னா நடக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கோ. முடிகிறதா உடம்பால் கைங்கரியம் பண்ணுங்கோ, சேவை பண்ணுங்கோ. எது புரிந்து எவ்வகையாகினும் இப்பெருந்தொழில் நாட்டுவம் வாரினார் பாரதியார். அப்படி உங்களெல்லாம் பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறேன். மந்த்லி கான்ட்ரிபியூஷன் காணிக்கையும் ட்ரஸ்ட்டுக்கு நீங்கள் டைரெக்டாக அனுப்பலாம். ஸ்கேன் பண்ணால் குரு விட்டல் சேவா ட்ரஸ்ட்டுன்னு வரும், சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு குரு லோகோபகார ட்ரஸ்ட்டுன்னு வரும். ட்ரஸ்ட்டு பேர் வருதான்னு என்ஷூர் பண்ணிக்கோங்க. அனுப்பிச்சுட்டு கையோடு உங்களுடைய அட்ரஸ், ஃபோன் நம்பர், டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும். எனக்கு ரசீது வேணான்னு நீங்கள் நினைக்கலாம், எங்களுக்கு உங்கள் அட்ரஸும் வேணும், உங்களுக்கு நாங்கள் ரசீது அனுப்பணும், உங்களுக்கு குருநாதர் பிரசாதம் வரும், எல்லா உற்சவத்துக்கும் பத்திரிகை வரும். அதனால் நம்ம எல்லோரும் ஒரு ஆன்மீக குடும்பமாக ஒன்று சேர்ந்து என்றைக்கும் இருந்துன்னு இருக்கலாம். நீங்கள் அட்ரஸ் கொடுத்துட்டாலுங்கிறதுக்காக அடிக்கடி உங்களுக்கு பத்திரிக்கை அனுப்பிச்சு டொனேஷன் கொடுக்கணும் உங்களை நாங்கள் பிடுங்கவே மாட்டோம், பயப்படாதீங்க. எங்கள் ட்ரஸ்ட்லேயே எனக்கு ஒரு கெட்ட பேர் உண்டு, உங்களுக்கு கேட்க தெரியலேன்னே வசவு உண்டு. எனக்கு கேட்க வராது, அதான் உண்மை. யாருக்கு பாக்கியம் இருக்கோ அவள் சுவாமிக்கு கொடுக்கட்டும்னு தான் நான் சொல்வேனே தவிர, நான் கை நீட்டலை, அவர் கையை நீட்டுறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது. அது கொடுக்குற கை, அந்த கையை நான் நீட்டக்கூடாது, எனக்கு அவசியம் இல்லை. அதனால் சுவாமிக்கு
கொடுக்குற பாக்கியம் இருக்கிறவா கொடுக்கட்டும்னு கேட்டுக்கிறேன். ஜூலை மாதம் உற்சவத்தை பற்றி நேற்றுக்கு சொன்னேன். ஜூலை 24லேருந்து 28 வரையில் நங்கநல்லூரில் உற்சவம் நடக்குது. பத்திரிக்கை வாங்கிட்டு எல்லோரும் வந்து கலந்துக்கோங்க. இந்த மாதம் 23ஆம் தேதி வில்லிவாக்கத்தில் பாதுகாப்பு பூஜை இருக்குது. அவசியம் வந்து கலந்துக்கலாம். நம்பர் கொடுத்துருக்கிறவாளுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பப்படும். 2 நாள் கழித்து. நான் நேற்று கொடுத்துட்டேனே வரலையேன்னு நீ கேட்கக்கூடாது. எனக்கு 2 நாள் டைம் வேணும். யாத்திரை கூட்டின்னு போகிறோம், சத்சங்க யாத்திரை. ஒருத்தர் கேட்டார், மாமா டிக்கெட்லாம் நாங்களே வாங்கிக்கிறோங்கிறாலே, நீங்கள் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு போட்டிருக்கலேன்னார். ஏன்னா தங்கறதுக்கு நீங்கள் கொடுக்கணும், சாப்பிட்றதுக்கு நீங்கள் கொடுக்கணும், வாகன வசதிகள் அதாவது உள்ளூரில் பஸ்ஸில் வேனில் போகிறதுக்கெலாம் நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு தான் போட்டிருக்கோம். நீங்கள் கொடுக்கவே முடியாத ஒன்று உங்களுக்கு கிடைக்க போகிறது. நான் என்னன்னார், நாம சங்கீர்த்தனமும் பிரவச்சனமும் கண்டினியூஸாக 10 நாளே கிடைக்கும். யூ cannot வேல்யூ அண்ட் கிவ் ஃபார் தட் அப்படின்னேன். அப்போ நீங்கள் கடன் பட்டதாக தான் நினைப்பேள். அதனால் அது புரிஞ்சுட்டு நீங்கள் வாங்குவோன்னு சொல்லியிருக்கேன். பியூர்லி சத்சங்க யாத்திரை வந்தால் தான் அது தெரியும். அதோடைய திரவியங்கள்லாமும் செலவு போக ஞானானந்த பாதுகா மண்டபத்துக்கு இந்த ட்ரஸ்ட்டுகளுக்கு தான் வழங்கப்படுறது. அதனால் இந்த கைங்கரியத்தில் எல்லாரும் பங்கெடுத்துக்கணும்னு உங்களை கேட்டுக்கிறேன். பௌர்ணமி நடக்கிற சத்சங்கத்துக்கு அத்தனை பேரும் வந்து அங்கேயே இருந்து தங்கி சத்சங்கத்தை அனுபவித்து சுவாமியுடைய கிருபைக்கு பாத்திரமாக நம்ம எல்லாருக்கும் மகா பிரசாதம் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. அடுத்த மாதம் ஜூலை மாதத்தில் 28 உற்சவம் முடிஞ்ச உடனே 29, 30, 31 3 நாளைக்கும் சென்னை ராமகிருஷ்ணா மடத்தில் ராமகிருஷ்ணானந்த சுவாமியுடைய ஜெயந்தி உற்சவத்தில் 3 நாளைக்கு உபன்யாசம் இருக்குது. ராமகிருஷ்ணானந்த சுவாமியுடைய குரு பக்தியை பற்றி. அதனால் அதுலேயும் வந்து கலந்துக்கலாம். சத்சங்கங்கள் நடக்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுன்னு அதில் வந்து கலந்துக்கலாம். நம்ம குடும்பத்தில் இருக்கிறவாளுக்கோ உறவுகாராளுக்கோ நம்ம பண்ணுற பெரிய உதவி என்ன தெரியுமோ, அவளுக்கு சத்சங்க ருச்சியை உண்டாக்குறது. அதுக்கப்புறம் அவள் வாழ்க்கையை பகவான் பார்த்துப்பார். வாழ்க்கையில் யாருக்கு சத்சங்க நாட்டம் இருக்கோ அவளுக்கு எதுலேயும் கவலையே இருக்காதுன்னு சொல்லி இந்த அறுபடை வீட்டை பற்றி ஒரு பாட்டு ஞானேஸ்வர் எழுதியிருக்கான். அதை பாடிட்டு மங்களம் பாடுறதுக்கு முன்னாடி ஷாம் சுந்தர்ஜி 2 வார்த்தை பேசுவார். அதுக்கப்புறம் எல்லாரும் பிரசாதம் வாங்கிட்டு போகணும்னு கேட்டுக்கிறேன். அருள் நிலையம் கற்பக தருநிலையம், அருள் நிலையம் கற்பக தருநிலையம், திருகுருவாற்று படை வீடு ஞானானந்தமயோ, அருள் நிலையம் கற்பக தருநிலையம், திருகுருவாற்று படை வீடு ஞானானந்தமயம், அருள் நிலையம். சரணென்று வந்தோர்க்கு தரும் அபயம், வரும் பிறவிப்பினி அறுத்திடும் கருணாலயம், அருள் நிலையம். கள்ளமில்லா உள்ளம் கொண்ட என் மனம் கவர்ந்த கள்வன் உறைவிடம் கள்ளக்குடியனோ, அருள் நிலையம். நாட்டமில்லா மனம் ஆட்டம் அடங்கிடும் நாதல் விளங்கும் ஆட்டையாம்பட்டி தலோ, அருள் நிலையம். சுத்த ஞான ஜோதி ஒளிமிளிரும் ஸ்ரீ சித்தலிங்க மடம் சத்குரு நாதனில், அருள் நிலையம். வானமளாவும் 5 மாமரத்தடியில் வானவர் வணங்கிடும் ஞான தபோவனம், அருள் நிலையம். ஞான நிலை தரும் ஞான குருநாதரின் ஞானானந்த பிரணவ நிலையம், அருள் நிலையம். வந்தவர் குறை தீர்த்து வரம் தந்தருளும் கோவிந்தபுரம் ஆண்டிடும் ஞான குருராஜன், அருள் நிலையம். எங்கும் நிறைந்து அருள் பொங்கிடும் குருநாதன் தங்கும் இடம் எல்லாம் திருத்தலம் தானே, அருள் நிலையம். கற்பக
தருநிலையம் திருகுரு ஆற்று படை வீடு ஞானானந்தமயம் அருள் நிலையம் ஞானானந்தமயம். சுவாமி சொல்றார், மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று முறையாய் தொடங்கினோர்க்கு வார்த்தை சொல்ல குருவும் வந்து வாய்க்கும் பராபரமேங்கிறார். குரு கிடைக்கணும்னா புண்ணியக்ஷேத்திர யாத்திரை போகணும்னு ஒரு அர்த்தம். புண்ணியக்ஷேத்திரங்கள் புண்ணிய மூர்த்திகள் இருக்கிற ஸ்தலத்துக்கு போய் திவ்ய தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணி க்ஷேத்ராடனம் பண்ணினா சாதுக்கள் கிருபை கிடச்சி சத்சங்கம் கிடச்சி குரு கிடைப்பார்னு ஒரு கிரமம். இன்னொன்று சொல்கிறார், எங்கும் நிறைந்திருக்கும் ஞானி தங்கும் இடமே தலம், அங்கு அவர் பார்வையே தீர்த்தம், அவர் திருவடி சேவையே சாயுஜ்யம்ங்கிறார். என்னால் எங்கேயும் அலைய முடியல, வயசாகிடுத்து, க்ஷேத்திர யாத்திரைக்கு போகலாம் அப்படின்னு பசங்க நமக்கு பர்மிஷன் கொடுக்கும்போது அநேகமாக நம்மளால் நடக்க முடியாது போயிடும். உடம்பு தெம்பாக இருக்கிறத லௌகீகம், கண்ணு தெரியாது, காது கேட்காது, ஆர்த்ரிட்டிஸு, முட்டி நகராது, சாப்பிட முடியாது அப்படிங்கிறத க்ஷேத்திர யாத்திரை. எங்கே போவீங்க? முடியாது. தெம்பு இருக்கும்போதுன்னா அதெல்லாம் அனுபவிக்கணும். சாமி சொல்கிறார், எல்லா தெய்வமும் குடியிருக்கிற திருமேனி ஞானியோட திருமேனி. அப்படி ஞானிகள் எங்கே இருக்காளோ அந்த க்ஷேத்திரங்கிறது சகல புண்ணியஸ்தலமும் ஆகும். அந்த ஞானியோட பார்வை மேலே பட்டால் அது தீர்த்தம், அவரோட திருவடிக்கு சேவை பண்ணால் அதுவே சாயுஜ்யம்ங்கிறார். அதனால் அப்பேற்பட்ட திவ்ய க்ஷேத்திரங்களை பற்றி கேட்க மனக்கண்ணால் பார்க்கிற பாக்கியம் கிடச்சிது. தரிசனம் பண்ணுற பாக்கியத்தையும் சுவாமி கொடுக்குறார். எல்லாரும் அதை பயன்படுத்திண்டு குருநாதாள் சன்னிதானத்துக்கு வந்து 16ஆம் தேதி கும்பாபிஷேகம் தபோவனத்தில் 48 நாளைக்கு மண்டல பூஜை இருக்குது. எல்லாரும் வந்து கலந்துக்கோங்கோ. கோவிந்தபுரம், சித்தலிங்க மடம், கள்ளக்குடி, ஆட்டையாம்பட்டி, அனுக்கூர் எல்லா இடத்துக்கும் போய் தரிசனம் பண்ணுங்கோ. ஞானானந்த மண்டலில் வியாழக்கிழமை பஜனை நடக்கிறது. செகண்ட் சண்டே இங்கேயே பஜனை நடக்கிறது. எல்லா சத்சங்கத்தையும் கலந்துக்கோங்கோ. மூர்த்தி பேதம் கூடாது, குரு பேதம் கூடாது, ஜீவ பேதம் கூடாது. அப்படி இருந்தால் தான் நமக்கும் சுவாமிக்கும் பேதம் இல்லாத அத்வைத நிலை நமக்கு ஏற்படும். இதுதான் சுவாமி நமக்கு சொல்லி கொடுத்ததுன்னு சொல்லி இந்த சத்சங்க பாக்கியத்தை கொடுத்த குருநாதனுக்கு நமஸ்காரம் பண்ணி, இதுக்காக உழைச்சவா ஏற்பாடு பண்ணின அத்தனை அடியார்களுக்கும் சிறந்தாழ்ந்து நமஸ்காரம் பண்ணி, ஸ்ரவணம் பண்ண பக்தாள் உங்களை எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணி இதை பூர்த்தி பண்ணிக்கிறேன். தாழ்வில்லாத தன்மையும் தளர்ச்சியற்ற வன்மையும் வாழ்வினால் பயன்களும் என் வாக்கிலே வரங்களும் பக்திய கசிந்தலைந்து பாடுகின்ற பான்மையும் பாடுவோர்க்கு அநேக போக பாக்கியங்கள் மேன்மையும் என்று ஓங்க என் கணக்கு இயற்கையான சித்தியை தந்து ஞான மூர்த்தியாய் தனித்து வைத்த சக்தியா கீர்த்தனம் பறந்து நாடெல்லாம் செழிக்கவும் வேறிடாத இன்பம் பொங்கி வீடலாம் விளங்கவும் ஞான தீபம் ஏற்று என்றும் நாம கீதம் பாடுவோம் தர்ம சக்தி வாழ்கவென்று சந்ததம் கொண்டாடுவோம் ஞான தீபம் ஏற்று என்றும் நாம கீதம் பாடுவோம் தர்ம சக்தி வாழ்கவென்று சந்ததம் கொண்டாடுவோம் அன்னை 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 அன்பினுக்கு மங்களம் ஆதிசக்தி அம்பிகை கனந்த கோட்டி மங்களம் விளங்கும் எங்கள் ஈஸ்வரிக்கு மங்களம் இச்சையாவும் முற்றுவிக்கும் பிச்சுவைக்கு மங்களம். எல்லோரும் நன்றாயிருக்க வேண்டும், இதற்கு ஈசன் கணேசன் அருளல் வேண்டும். எல்லோரும் ஒன்றாயிருக்க வேண்டும், இதற்கு ஈசன் கிரீசன் அருளல் வேண்டும். மந்தஸ்மித முகாம்போஜ மகனீய குணான்னபம் மதுரா பாஷிணம் சாந்தம் சர்வபூதனயாபரம் பக்த வாத்சல்ய ஜலதிம் பரமானந்த விக்கிரகம் ஞானானந்தம் பிரபன்னோஸ்மி நிர்மல ஞான சித்தயே ஓம் ஞானானந்தம் 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 ஞானானந்தம்